पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 5வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், கர்ம சந்நியாச யோகம். இந்த 5வது சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம பார்த்தது 25வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயக க்ஷீண கல்மஷாக சின்னத்வைதா யதாத்மானஹ சர்வபூதஹிதே ரதாக அப்படின்னு ஸ்லோகம் பார்த்துருக்கோம். பிரம்ம ஞானிகள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா பிரம்மத்தை அடைகிறார்கள் அப்படின்னு வரும்போது மோட்சத்தை அடைகிறாங்க அப்படின்னா லபந்தே பிரம்ம நிர்வாணம். பிரம்ம நிர்வாணம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம். அந்த மோட்சத்தை அடைகிறார்கள் யாரு? ரிஷயா, ரிஷிகள் அடைகிறார்கள். எப்படிப்பட்ட ரிஷிகள் அப்படின்னா க்ஷீண கல்மஷாகா. ஒரு லட்சணம், முதல் லட்சணம் க்ஷீண கல்மஷாகா. புண்ணிய பாப்பம் தான் கல்மஷம். அதுக்கு காரணம் இது அவித்யா. அப்போ அவித்யா அதான் கல்மஷம் சொல்லக்கூடிய பொல்யூஷன், அழுக்கு. அந்த அழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து உண்டாகிறது தான் ஜீவத்துவம், கர்த்திருத்துவம், போக்திருத்துவம், புண்ணியம், பாப்பம் எல்லாம் பண்ணாங்கட்டி. அந்த கல்மஷங்கள் எல்லாமே நாசமானவர்கள் அப்படின்னு பேர். அது மட்டும் இல்லை, அந்த அஜ்ஞானம் நாசமான காரணத்தினால சின்னத்வைதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தேகங்கள் எல்லாம் நீங்க பெற்றவர்கள். எல்லா சந்தேகமும் அவங்கள்ட்ட இருந்து போயிடுச்சு. என்ன சந்தேகம்? நமக்கு எல்லாத்துக்கும் உலகத்தை பற்றி சந்தேகம் இருக்கு. ஆனால் இவங்களுக்கு என்ன இருக்கும்? இது எல்லாம் திருஷ்ய மாத்திரம், ஒரே ஒரு டோஸ், அவ்வளோதான். ஆட்டோ பாம்பை எடுத்து ஒன்று போட்டு மொத்தத்தையும் முடிச்சிடுறது. இது எல்லாம் திருஷ்யம். இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் பொய், தேவையே இல்லை. இது எல்லாம் தோன்றி மறையக்கூடியது. சொப்பனத்தை பற்றி காலையில் எந்திரிச்சோன்னு நமக்கு ஏதாவது டவுட் வருதா? சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆனதுக்கு பிறகு இது எல்லாம் திருஷ்யம், பொய்யானதுன்னு எப்படி ஒதுக்கி தள்ளுறோமோ அதே மாதிரி இந்த ஞானி புருஷர்கள் என்ன பண்றாங்க? சர்வம் திருஷ்யம் மித்யா அப்படின்னு எல்லாத்தையும் மித்யாவா உதாசீனப்படுத்துகிறார். தன்னை பத்தின சந்தேகம் இருந்துச்சு, நான் ஜீவனா, சம்சாரியா, பிறந்தனா, இறந்தனா, இது மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த சந்தேகங்கள் எல்லாம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தினால நீங்கி போச்சு. அப்ப தான் பிரம்மஸ்வரூபமா இருக்கும், சச்சிதானந்தமா இருக்கேன், நான் மாத்திரம்தான் இருக்கேன், இது எல்லாம் கல்பிதம் அப்படின்னு நிச்சயமா சந்தேகம் இல்லாம போயாச்சு. மனனத்தினால சந்தேகம் ஃபுல்லா போயிடும். நிதித்தியாசனம்ன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு டவுட் இருக்காது, தான் ஜீவன் அப்படின்னு சந்தேகம் வரவே வராது. அதுக்கப்புறம் யதாத்மானக சுபாவமாகவே அவங்களுக்கு என்ன ஆகும்? இந்திரியங்கள் எல்லாம் பொய்யா போனதுனால, விஷயங்கள் பொய்யா போனதுனால அவங்களோட இந்திரியங்கள், மனசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபத்திலேயே அடங்கி இருக்கும். யதாத்மானகன்றதுக்கு அர்த்தம் இந்திரியங்களும் மனசும் அடங்கியது, நல்ல கண்ட்ரோல் பண்ணப்பட்டதா இருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்றாங்க? அட்டைன் பண்ணதுக்கு பிறகு, பிரம்மானுபூதி பண்ணதுக்கு பிறகு சமாதியிலிருந்து கீழே இறங்குறாங்க. அப்படி இறங்குறதுக்கு அவஸ்தைக்கு என்ன பேர் அப்படின்னா வித்தான அவஸ்தான்னு பேர். சமாதி அவஸ்தையில ஜீவ பிரம்மத்தோட ஒன்றி இருக்காங்க. அதுல இருந்து கீழே இறங்கும் போது அவங்களுக்கு பேர் வித்தான அவஸ்தை. நம்ம எப்படி வேக்கப் ஆகிறோமோ தூக்கத்துல இருந்து, அது மாதிரி. அப்படி வெளியில வரும்போது அவங்களோடது எப்படி இருக்குன்னா, தான் பிரம்மம்னு தெரிஞ்சதுனால தனக்கான காரியம் ஒன்றும் அவங்களுக்கு இல்லை. தஸ்ய காரியம் ந வித்யதி. அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அப்போ அவங்க ஏதாவது கர்மம் பண்றாங்க, எதையாவது அவங்களோட சேஷ்டைகள் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே எதுக்காகனா சர்வபூத ஹிதேரதா. அவங்க தான் ஞானி புருஷர்கள் நம்ம சொல்றோம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிதத்தை பண்ணக்கூடியவங்களா, ஹிதத்துல ரமிக்கிறவங்களா. மற்றவங்க சௌக்கியமா இருந்தா இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எல்லாத்துக்கும் சௌக்கியம் பண்ணணும் அப்படின்னு, மங்களம் பண்ணணும் அப்படின்னு தெரியறவங்க. இதுல விவேகச்சுடாமணியில சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா குருநாதருக்கு வந்து லட்சணம் சொல்ற, சாந்தா மகாந்தோ நிவசந்தி வசந்தக வசந்த வல்லோஹிதம் சரந்தகன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தக.
வசந்த வல்லோக் ஹிதம் லோக சரந்தா. வசந்தம் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது பட்சிகள்லாம் அப்படியே ஆனந்தமா இருக்கு, எல்லா ஜீவராசிக்கும் ஆனந்தம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஞானி புருஷர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசந்த காலம் மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்குறவங்களா இருக்காங்களா. அதே தான் இங்கே சொல்லுது வந்து பார்த்தீங்கன்னா சர்வபூத்த ஹிதேரதாக, இந்த உலோகத்துக்கு வந்து ஹிதம் பண்றவங்களா, அதிலேயே ரமிப்பவர்களாக இருக்கிறார்கள். கீழே இறங்குனா லோகத்துக்காக, தனக்குன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, பிரம்மத்தை அடைந்தவர்களா இருக்காங்க. அப்ப 3 லட்சணம் வந்து பார்த்தோம். க்ஷீண கல்மஷாகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னத்வைதாக, அதுக்கப்புறம் வந்து யதாத்மான. இந்த 3 லட்சத்தை உடையவங்கள், அவங்களோட நடத்தை எப்படி இருக்கும், எல்லா ஜீவராசிக்கும் ஹிதம் பண்றதா இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு கிஞ்ச, இன்னைக்கு பாட்டம் 26வது ஸ்லோகம். இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறது. சொல்லுங்கம்மா. ஆமா ஆமா, எப்போ அனுபூதி ஆமா பண்ணலாம். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரோத்தவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய, எப்பொழுது நிர்வேதம் சொல்லக்கூடிய வைராக்கியம் வருதோ, எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுபூதி நிலையில தான் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் வைராக்கியம் வந்துடும். எல்லாத்துலேயும் கேட்டது, பார்க்க போறது, இனி பார்க்க போறது, இனி கேட்க போறது, இதெல்லாம் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆயிட்டு இருக்கு. ஐயோ நம்ம படிச்சதெல்லாம் தப்பா அப்படிலாம் ஏதாவது தோணுமா அப்படின்னா ஒன்றும் தோணாது. கேட்டதுலையும் இனி கேட்க போறதுலையும் அவனுக்கு பரிபூர்ண வைராக்கியம் வந்துடும், நிர்வேதம் வந்துடும். அந்த நிர்வேதம் வந்துருச்சு அப்படின்னா உங்க ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா நிலை பெற்றிருக்கு அப்படின்னு அர்த்தமாகும். அதை கோட் பண்ணிக்கலாம். 52வது ஸ்லோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா யதாதி மோக கலிலம் புத்திர் வெதித்தரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய. எப்போ உனக்கு வைராக்கியம் வந்திருக்குன்னு எப்போ தெரியும் அப்படின்னா இதுவரைக்கும் கேட்டது இனி கேட்க போறது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோகத்தில் இருக்கும், மயங்கி போய் கிடக்கிறோம், கலங்கி போயிருக்கு இந்த சித்தம். அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் திருஷ்யம்னு ஒரு நிச்சயத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்களோ, இனி வரக்கூடியது, இனிமே நடக்கக்கூடியது, இனிமே இது வரைக்கும் நடந்தது எல்லாம் திருஷ்யம்னு போட்டிங்கன்னா முடிச்சு போச்சு, சொப்பன மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களோட புத்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாலிட் ஆயிடும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியம் வந்திருக்குன்னு அர்த்தம், கலக்கமே இல்லாமல் போயிடுறது. இதை எடுத்துக்கலாம், நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இன்னைக்கு பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 26வது ஸ்லோகம் கிஞ்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறார். காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம், காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். காமக்ரோத வியுக்தானாம். இப்போ இது எனக்கு பொய்ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்ல, நான் திருப்பதி போனேன், திருப்பதி போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஜூஸ் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டணும். என் கூட ஒரு 4 பக்தர்கள் இருந்தாங்க, எல்லாரும் ஜூஸ் ஆர்டர் பண்ணாங்க. நான் கேட்டேன் போமோகிரானேட் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்களாக இருந்தவங்க எல்லாரும் எனக்கும் போமோகிரானேட்னு எல்லாம் ஒரு 4-5 பேர் சொன்னோம். ஆனால் கடைசியில் வந்து அந்த ஷாப்கீப்பர் சொன்னால் இல்லை ஒரே ஒரு போமோகிரானேட் தான் இருக்குது, இல்லை அப்படின்னா. பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நல்ல போமோகிரானேட் நிறைய இருந்துச்சு, மாதுளை பழங்கள். இப்போ நான் கேட்டேன், என்னப்பா இவ்வளோ பழத்தை வச்சிருக்க, ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குன்ற, இவ்வளோ பழங்கள் இருக்கே அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவன் சொன்னான், என்ன சொன்னா, சுவாமி இந்த பழங்கள் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ஆர்டிஃபிஷியல்னு சொன்ன மாத்திரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, அது தெரிஞ்ச மாத்திரத்திலேயே என்ன ஆச்சுன்னா ஒரு ஆச்சரியம் உண்டாச்சு. பொய்ன்னு தெரிஞ்சோன்னே முதல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலா, இதுவா, இதுன்னு தத்ரூபமா இருக்கே ஜி, அப்படியே இருக்கே, வாஸ்தவத்தில் போமோகிரானேட் மாதிரியே இருக்கே. கேட்டால் வரிசையாக ஆப்பிள் அப்புறம் இதெல்லாம் எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு பேஸ்கெட்டில், ஒவ்வொரு பேஸ்கெட்டில் தனித்தனியாக தொங்க விட்டுருக்கான். பார்க்கறதுக்கு தத்ரூபமா இருக்கு, வாஸ்தவமா இருக்கு. பொய்ன்னு அவன் சொன்ன மாத்திரத்துல என்ன ஆச்சு, ஆசையானது நிவர்த்தி ஆயிப்போச்சு. முதல்ல போமோகிரானேட் குடிக்கணும்ன்ற ஆசை போயிடுச்சு, ஆச்சரியம் வந்துச்சு, ஐயோ இப்படின்னா இவ்வளோ உண்மையா தெரியுதே அப்படின்னு. அவன் மேல முதல்ல என்னையா இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு வந்து நீ
ஒரு ஒரு ஜூஸ் தான் இருக்குன்னு சொல்ற அப்படின்னு அவன் மேல ஒரு கோபம் வந்துச்சு. அந்த கோபமும் நிவர்த்தியாச்சு. எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம், இந்த தேகம் சொப்பனம், நான் பிறந்தது, இந்த ஜெகத் இருக்கிறது, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சொப்பன மாத்திரம் அப்படின்னு ஒருத்தருக்கு தெரியுதோ, அதுதான் சாலிடா வந்து பாத்தீங்கன்னா காமக்ரோதத்தை வியோகம் பண்றது. இது எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சதுனால யாருக்காக நான் கோபப்படுறது, எதை ஆசைப்படுறது? ஆசைப்படுற வஸ்துக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் திருஷ்ய மாத்திரம், காணல் ஜல மாதிரி. அதனால வந்து ஆசைப்பட்டு நான் அதை அடைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா சுகத்தை அடைய முடியாது. அப்போ என்ன ஆயிடும், இந்த புத்தி நல்லா வர 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 இதை அடைஞ்சு எனக்கு மோட்சம் கிடைக்குமா, இதை அடைஞ்சு எனக்கு மோட்சம் கிடைக்குமா, நித்திய ஆனந்தம் கிடைக்குமான்னு ஒவ்வொன்றுத்தையா கேட்டோம் அப்படின்னா எல்லாம் க்ஷணிக்க ஆனந்தம், பிளஷர் தான். ஆனந்தம் கூட இல்லை, எல்லாம் பிளஷர் தான். அந்த டைம் பீயிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரியங்கள் கொஞ்சம் சாந்தமாகுது. நம்ம அந்த இந்திரியங்களை சாந்தப்படுத்துறத நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஆனந்தம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ஆனந்த சுரூபம், இந்த வெளியில இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சாரம் இல்லாததுன்னு சொப்பன மாதிரின்னு ஒருத்தனுக்கு தெரியுதுன்னா காமம் போயிடும். அப்ப இமிடியேட்டா போகுமா சுவாமி அப்படின்னா, இப்ப நீங்க பாடம் கேட்குறீங்க, சுவாமி இன்னும் போகலையே, இப்பதானே இன்ஃபர்மேஷன் உள்ள போயிட்டு இருக்கு. அப்ப வேதாந்தத்தை திரும்ப 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 கேட்க 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 ஆசுத்தேர் ஆமிர்தேர் காலம் வேதாந்த சிந்தையா நயேத். வசிஷ்டர் வந்து சொல்ற, சாகர காலம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தூங்குற வரைக்கும், தூங்குற லாஸ்ட் க்ஷணம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தத்தை விசாரம் பண்ணணும், சாகர காலம் வரைக்கும் விசாரம் பண்ணணும். எப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் பொய்ன்னு எனக்கு வந்து நல்ல சாலிடா ஒரு கன்விக்ஷன் வருதோ அது வரைக்கும், இந்த விஷயத்தை நோக்கி போகாத வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வேதாந்தத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது பொய், இது திருஷ்யம், இது பொய், இது தோற்ற மாத்திரம், வெறும் ஆபாசிக்குது அப்படின்னு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்க 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 மெதுவா 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 நமக்குள்ளார அந்த தாட் நிச்சயமாயிடும். ஆமா, இது பார்க்கிறது திருஷ்யங்கள் சொப்பனத்துக்கு சமம் அப்படின்னு ஒரு தாட் நல்லா சாலிட் ஆயிடுச்சு அப்படின்னா காமம் வந்து பாத்தீங்கன்னா போயிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குரோதம் வந்து பாத்தீங்கன்னா கோபப்படுறது யார் மேல கோபப்பட போறோம்? காமப்பட்டது கிடைக்கல அப்படின்னா குரோதம் சம்பவிக்கும். எது அடையலையோ அந்த அடையாத நிலையில அதுக்கு நிமித்தமா இருக்கிறவங்க விஷயங்கள் மேலெல்லாம் கோபம் வருது, ஐயோ இதை தடுத்துட்டாங்களே அப்படின்னு. அப்ப காமம் போச்சு அப்படின்னா காமத்தை மூலமா வச்சுக்கிட்டு தான் குரோதம் சம்பவிக்குது. அப்ப குரோதம்னு சொல்லக்கூடிய கோபமும் இல்லாம போயிடும். அப்ப காம குரோத வியுக்தானாம், நல்ல சிரவண மனனம் பண்றவங்களுக்கு மனனம் நல்லா கூடிச்சு அப்படின்னா மனனத்தினாலையும் அதே நேரத்துல நிதித்தியாசனத்தினாலையும் ஸ்வ ஆனந்தத்தை சுவானுபூதி பண்றவனாலையும் காமக்ரோதங்கள்ல இருந்து வியுக்தர்களா ஆகிறார்கள். நம்மளும் ஆக போறோம் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இதான் ப்ராசஸ். காமக்ரோதம் முழுஷா வந்து பாத்தீங்கன்னா போயிடும். அப்படிப்பட்டவங்கள் யதீனாம் யாருப்பா அப்படின்னா எத்தனம் பண்ணல அப்படின்னா முடியாது. நேற்று ஒருத்தர் யூஎஸ்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தார், சுவாமி நீங்க சொல்றதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று சொன்னீங்க சாமி, ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு. நாங்க அதான் சுவாமி பண்றது இல்லை அப்படின்னு. கரெக்ட். சாஸ்திரம் எல்லாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷமா பாடம் கேட்டுக்கிட்டு இருக்காரு தெரியுது. ஆனா ஒர்க் அவுட் பண்றாங்களா அப்படின்னா பாடம் கேட்டோன்னு அவர் கிளியரா சொன்னார், பாடம் பூர்ணமதகம் முடிஞ்சோன்னு நம்ம வேலையை பார்க்க போயிடுறோம் சுவாமி, இதை ஒர்க் அவுட் பண்றது இல்லை. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஆக்டர்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆக்டரும் பாத்தீங்கன்னா அந்த பாடி தான் அவங்களுக்கு மூலதனமா இருக்கு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒர்க் அவுட் பண்றாங்க, ஈவினிங் ஒர்க் அவுட் பண்றாங்க ஜிம்முக்கு போய். அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் வந்து சொல்றாரு என்னன்னா, நான் சாப்பிட்றத வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டிசிப்ளின் வச்சிருக்காரு. தூக்கத்துல டிசிப்ளின், சாப்பிட்றதுல டிசிப்ளின், விவகாரம் எல்லாம் டிசிப்ளின். ஏன் அப்படின்னா பாடி போயிடும் அப்படின்ற. கொஞ்சம் ஏமாந்தா பாடி வந்து பாத்தீங்கன்னா போயிடும். பாடி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அசட்டே ஆக்டருக்கு. அப்போ ஒரு பாடியை வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவன் என்ன பண்றானோ அதே டிசிப்ளின் வந்து நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த சிந்தனையை வந்து பாத்தீங்கன்னா டே டு லைஃப்ல ஃபுல்லா கொண்டுட்டு வரோம் அப்படின்னா இது பொய், இது திருஷ்யம், நான் பார்க்கிறவன், இது பார்க்கப்படுவது அப்படின்னு. யதீனாம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா எத்தனம் பண்றவங்கன்னு அர்த்தம். முயற்சி பண்றவங்க, ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு பேர். சதா காலமும் அதுக்காகவே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அது உங்களுக்கு பேர் யதினா சன்னியாசிகள்னு பேர். ஒரு பேரு
சன்னியாசிகள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எனக்குலாம் ரொம்ப கோபமாக வருது. திருவண்ணாமலையில் பார்க்குற சன்னியாசிகளாக இருக்கட்டும், நார்த் இந்தியாவிலே அதே மாதிரி தான். அப்படியே சும்மா சாப்பிட்டு காசிப் பண்ணிட்டு இங்கே அங்கே ஊர் சுற்றிட்டு அப்படியே லைஃப்பை போடுறாங்க. சன்னியாசம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனம் பண்ணுறதுக்கு தான். சன்னியாசிக்கு பேரே ஃபேமிலிக்காக இல்லை, மோட்சத்துக்காக முயற்சி பண்ணுறவன் எவனோ அவனுக்கு பேர் யத்தின்னு பேர். கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கூட நல்ல முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் யத்தின்னு பேர் வந்துடும். யத்தின்றது ஒரு காமன் நேம். எத்தனசீலகான்னு பேர். எத்தனசீலகன்னா என்ன அர்த்தம்? முயற்சி பண்ணுற தன்மை உடையவன். அப்ப அந்த காமக்ரோதங்கள்ல இருந்து விடுபட்டவர்களாக, வியுக்தானாம்னா விடுபட்டவர்களாக, யதீனாம் மோட்ச மார்க்கத்துல நல்ல எஃபோர்ட் போடுறவங்களா இருக்கிறவங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா யதச்சேதசாம், இந்த வீக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டக்கூடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அது. அப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்த சக்சஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்றோம்? ரொம்ப டிசிப்ளினா ஒரு ஐஏஎஸ் படிக்கிறதுக்கா இருக்கட்டும், ஏதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கும், குரூப் 1 எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து எதுக்கு ஆடிட்டிங் படிக்கிறவங்களா இருக்கட்டும், எவ்வளோ டிசிப்ளினாக இருக்காங்க. இந்திரிய விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ராத்திரியும் பகலுமா எம்டி படிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஐயோ என்ட்ரன்ஸ் எம்டி என்ட்ரன்ஸ் எழுதுறவங்கள பார்த்தீங்கன்னா ஐயோ வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளினோட இருக்கிற மாதிரி இந்த மோட்ச மார்க்கத்தில் இருக்கிறவங்க யதச்சேதசாம், இந்த மனசை விஷய சிந்தனையில போகாம தடுத்து நிப்பாட்டியவர்களாக. அப்ப காமக்ரோதத்துல இருந்து விடுபட்டவர்கள், யதீனாம் மோட்ச மார்க்கத்துல முயற்சி செய்பவர்கள், யதச்சேதசாம் இந்த மனசையும் வசப்படுத்தியவர்கள், நல்ல முயற்சி பண்ணி வசப்படுத்தியவர்கள். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே. இந்த மூணுத்தையும் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா, அபிதோ அப்படின்றதுக்கு அர்த்தம் உபயத்தகன்னு அர்த்தம், சுற்றிலும் முழுமையாகன்னு அர்த்தம். முழுமையா வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே, பிரம்மத்திலேயே மோட்சத்திலே. பிரம்ம நிர்வாணம் இஸ் ஈக்குவல் டு மோக்ஷம். பிரம்ம நிர்வாணம் என்று சொல்லக்கூடிய மோட்சத்திலேயே முழுமையாக பூரணமாக வர்த்ததே இருக்கிறார்கள். அப்ப ஞானம் கிடைச்சிரும். ஆனா ஞானம் கிடைச்சிட்டு இந்த லட்சணத்தை இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணலன்னா அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்காது. என்னோட குருபாய்கள் நிறைய பேர் இருக்காங்க, என்னோட சகபாட்டிகள். 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாதையில் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் வேதாந்தம் கேட்டாங்க, நிறைய பேர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பாதை மாறி போயிட்டாங்க, வேற ட்ரெயின் ஏறிட்டாங்க, பிரவிற்த்தி ட்ரெயின்ல ஏறிட்டாங்க. நிவிற்த்தி ட்ரெயின்ல ஏறதுக்கு பதிலாக பிரவிற்த்தியில ஏறிட்டாங்க. அங்கங்க மோகம், மாயா அம்மா என்ன பண்ணிருக்காங்க, நிறைய இடத்துல மாயாஜாலத்தை பண்ணி வச்சிருக்காங்க. போற பாதையிலெல்லாம் மாயாஜாலம். இந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வஸ்துக்களுக்கு பொம்மை அது இதெல்லாம் என்ன பண்ணுது, மயங்கி போயிடு அந்தந்த இடத்துல நின்று பார்க்குமோ அதே மாதிரி நிறைய பேர் அங்கங்க நின்றுட்டாங்க. அப்ப லாஸ்ட் வரைக்கும் போனாதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் கிடைக்கும். நிறைய பேர் இந்திரிய வீக்னஸ் காமக்ரோதத்துல மாட்டிக்கிட்டாங்க. நிறைய பேருக்கு முயற்சியே இல்லை. நிறைய சாதுக்கள் இருக்காங்க, நல்ல பாடம் படிச்சவங்க, புத்திசாலி, ஆனா தத்தியா இருப்பாங்க, எரும மாடு மாதிரி இருப்பாங்க, முயற்சியே பண்ண மாட்டாங்க. தொடர்ந்து முயற்சி பண்றது யதீனாம் அது பண்ண மாட்டாங்க. நல்லா சாப்பிட்டு தூங்கி காசிப் பண்ணிட்டு ஊர் சுத்திட்டு பேசாம இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும், முயற்சி இல்லாம போயிடும். யதச்சேதசாம் மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஜபங்கள் யாருமே பண்றது இல்லை. ஒரு ஜபத்தையோ மனசுக்குன்னு சில காரியங்கள் பண்ணணும் வசப்படுத்துறதுக்கு. அப்ப மனசை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா விட்டுட்டாங்க அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். அப்ப அதனால படிச்ச ஞானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சத்தை கொடுக்குமா, நிஷ்டையை கொடுக்குமா அப்படின்னா ஆத்ம நிஷ்டையை கொடுக்காம வெறுமனை கேள்வி ஞானமாவே ஆயிடும். ஆனா இந்த கண்டிஷன் எல்லாம் யார் அப்ளை பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பூரணமா பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே. அபிதோ பிரம்ம நிர்வாணம்னா பூரணமாக பிரம்ம நிர்வாணம் சொல்லக்கூடிய மோட்சத்திலேயே பிரம்ம தத்துவத்திலேயே என்ன ஆகுறாங்க, எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களா வர்த்ததேனா இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க, விதித்தாத்மனாம் ஒரு லட்சணம் சொல்லுது. விதித்தாத்மனாம்ன்ற வார்த்தை என்னன்னா அந்த பிரம்மத்தை அனுபூதி செய்தவர்கள். வித்து தாத்து அபரோக்ஷே. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா விதித்தம் அப்படின்னா அறியப்பட்டது. எப்படி அறியப்பட்டவர்கள், அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா சுவானுபவம் செய்தவர்கள். அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சதா அந்த பிரம்மத்திலேயே பிரம்மவேத பிரம்மைவ பவதி முண்டக்க உபனிஷத் சொல்லுது. பிரம்மத்தை அறிந்தவன் அனுபூதி செய்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான்.
திரும்ப அவன் ஜீவத்துவம் அவனுக்கு வர்றதில்லை. அவர்களுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், பிரம்ம நிஷ்டர்கள், அனுபூதிமான்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அனுபூதிமான்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா இருக்கிற அந்த குவாலிட்டிஸை நம்ம சாதகர்களா இருக்கிறவங்க என்ன பண்ணணும், கொண்டுட்டு வரணும். எது நமக்கு முன்னாடி வருதா, ரொம்ப அற்புதமானது. நீங்க டெம்பரவரியா பிராணாயாமம் பண்றதோ இல்லை ஒரு ஜபம் பண்றதோ டெம்பரவரியா சில விஷயங்கள்ல இருந்து மனசை சாந்தப்படுத்த முடியும். ஆனா இருக்கிறதுலயே பெஸ்ட் வே எது அப்படின்னா, வேதாந்தம் சொல்றது என்ன அப்படின்னா, ஆத்ம சத்தியானுபோதேன யதா சங்கல்பயதே மனக. மாண்டுக்கிய காரிக்கால 3வது அத்வைத பிரகரணத்துல வந்து பாத்தீங்கன்னா 29, 30, 31 சொல்றார். 31வது ஸ்லோகத்துல சொல்றார், காரிக்கா மாண்டுக்கிய காரிக்கால சொல்றார். என்ன சொல்லணும், ஆத்மா சத்தியம் ததன்யத் மித்யா, ஆத்மா சத்தியம் ததன்யத் மித்யா. ஒரே திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ஆத்மாதான் சத்தியம், ஆத்மாக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் பொய், ஆத்மாக்கு எல்லாம் அந்நியமா இருக்கிறது எல்லாம் பொய் 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 பொய்ன்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி 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 எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆத்ம சத்தியானுபோதேன யதா சங்கல்பயதே மனஹ அமனஸ்தாம் ததா யாதி கிராஹ்யாபாவே ததக்ரகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஸ்லோகம் காரிக்காக்காரர் சொல்ற. இது பொய் பொய் பொய், இது உண்மையில்லை உண்மையில்லைன்னு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லி சொல்லி சொல்லிதான் வந்து பாத்தீங்கன்னா 32 3:32 எழுதிட்டீங்கன்னா சரியா இருக்கும். ஆத்ம சத்தியானுபோதேன ந சங்கல்பயதே யதா. இந்த மனசு இது பொய் பொய் பொய்ன்னு சொல்லணும், திரும்ப திரும்ப அதுதான் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் பார்க்கறதெல்லாம் பொய், திருஷ்யங்கள் எல்லாம் பொய், இத சொல்லி 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 யார் சத்தியம், நான் மாத்திரம் சத்தியம், பார்க்கிறவன் சத்தியம், ஆத்மாதான் சத்தியம், ஆத்மா சத்தியம் தது அந்நியத்து மித்யேதி. ஆத்மாதான் சத்தியம், அதற்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் திருஷ்யங்கள் பொய்யானதுன்னு மனசுக்கு சொல்லி 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 என்ன ஆகும், இந்த போமோகிரானேட்ல இருக்கிற ஆசை எப்படி ஆர்டிபிஷியல்னு தெரிஞ்சோன்னு போயிடுச்சோ, அதே மாதிரி இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஆசைகளையும் என்ன பண்ணணும், இந்த மித்யாத்வ நிச்சயத்தினாலதான் பண்ணணும். ஆனா நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணனா இதாகும். இது மெதுவா மெதுவா என்ன சுவாமி ஆகும்னா, அமனஸ்தாம் ததா யாதி. அமனஸ்தாம் அப்படின்னா மனசு வந்து மெதுவா மெதுவா காமக்ரோதங்கள் எல்லா தாட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். இந்த சித்தம் வந்து எதையுமே நினைக்காம போயிடும். இந்த டோஸை நினைச்சுக்கிட்டே இருங்க, இது பொய், இது சொப்பனம், இது பொய், இது சொப்பனம். யார் மேல கோபம் வந்தாலும் இருக்கட்டுமே, பொய் தானே. எது மேல ஆசை வந்தாலும் எதுக்கு எதோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு, இது பொய் தானே, பொய் அடைஞ்சு என்ன படுவது. எனக்கு இந்த தேகத்துக்கு எது நடந்தாலும் இது பொய் தானே, சொப்பனம் தானே, நான் பார்க்கிறேன்ல. எல்லாத்தையும் பொய் பொய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க தோற்றம் தோற்றம் வெறும் ஆபாசிக்குது அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்கள் இல்லாம போகும். அந்த எண்ணங்கள் இல்லாம போற இடத்துல பிரம்ம நிர்வாணம்னு பேர். ததா யாதி பரமம் பதம் அப்படின்னு சொல்லுது. அந்த அமனஸ்த பாவம் வந்துருச்சு அப்படின்னா அதுதான் பரமபதம், அதுக்கு பேர் தான் பிரம்ம நிர்வாணம் அப்படின்னு பேர். ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவன் என்ன பண்றான், அபித்தோன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பூரணமான என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா, அபித்தோன்றதுக்கு அர்த்தம் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் பிரம்மத்திலேயே ஜீவன் முக்தனா இருக்கான். இறந்த பிறகும் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பிறவி எடுப்பதில்லை. அவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தையே அடைந்து விதேக முக்தனாக ஆகின்றான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம் அப்படின்னு சொல்லுது. அப்ப கண்டிஷன் அப்ளை பண்ணணும். கண்டிஷன் அப்ளை பண்ணல அப்படின்னா நமக்கு மோட்சம் கிடைக்காது. சாஸ்திர சப்தங்களை கேட்ட பண்டிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அத்வைத ஃபிலாசபி இருக்குது, டீச்சர்ஸ் இருக்காங்க. ரிஷிகேஷில் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவிலேருந்து வந்து நிறைய வருவாங்க, பிரம்மச்சாரிகள் வருவாங்க. என் கூடலாம் வந்து நான் ஒரு 55 பேர் நாங்கள் படித்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸாம் எழுதுறதுக்காக பாடம் படித்தவங்க. ஆலந்தி அப்படின்னு மகாராஷ்டிராவில் ஒரு ஏரியா இருக்குது, பண்டரிபுரம் ஆலந்தி அப்படின்னு. அந்த ஏரியாவிலேருந்து வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனை வந்து சாஸ்திரத்துக்கு கொடுத்துருவாங்க. ரிஷிகேஷ் ஹரித்வாரில் வந்து அந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து படித்து சாஸ்திரி சர்மா அப்படின்னு ஒரு பட்டத்தை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டீச்சர்ஸ் ஆகிடுவாங்க எல்லாரும். அப்போ அவங்க படிக்கிற நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்கும். நிறைய யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, நிறைய தீசிஸ் சப்மிட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் மோட்ச இச்சா இருக்கான்னு கேட்டீங்கன்னா மோட்ச இச்சை இருக்காது. அதனால இந்த கண்டிஷன் எதுவுமே அப்ளை பண்ண மாட்டாங்க. அது ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டு படிச்சுட்டு அதில்
வருமானம் பார்த்துட்டு அது ஜீவன உபாயமா வச்சுட்டு இருக்கவங்க இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? வெறும் சப்தார்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டா மோட்சம் கிடைக்காது. இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாதான் பிரம்ம நிஷ்டையானது உங்களுக்கு சம்பவிக்கும். சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. காமக்ரோத வியுக்தானாம் அப்படின்னா என்ன சுவாமி? காமகச்ச குரோதகச்ச காமக்ரோதம் துவந்துவ சமாசம். காமமும் குரோதமும், ஆசையும் கோபமும், ஆசைப்படுறோம் கோபப்படுறோம், இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா காமக்ரோதவ் அப்படின்னு பேர். தாபியாம் வியுக்தானாம், இந்த ரெண்டுத்திலிருந்தும் விடுபட்டவர்கள், காமக்ரோதம் இல்லாதவர்கள், சாந்தமானவங்க அப்படின்னு அர்த்தம். வியுக்தானாம் யதீனாம், அப்ப என்ன அர்த்தம்? யதீனா என்ன அர்த்தம்? சன்னியாசினாம். ஆச்சாரியர் ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருக்காரு, இப்பெல்லாம் சன்னியாசிகள் முயற்சியே பண்றது இல்லை, பேரு மட்டும்தான் சன்னியாசிகள். கோயிலுக்கே வரமாட்டாங்க. காலையில பாத்தீங்கன்னா ஆசிரமங்கள்ல, நான் தேனியில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓங்காரம் சாமிகிட்ட கொஞ்சம் இருந்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் சாமி காலையில் ஆரத்தின்னு ஒன்று இருக்கும் கோயிலில். ஆரத்திக்கு சாதுக்களே வரமாட்டாங்க. சாமி கோபமாவார். என்னப்பா சன்னியாசிகள் இப்படி இருக்கீங்க, சாதுக்கள் கோயிலுக்கே வரமாட்டேன்றீங்க, பக்திலாம் போயிடும். ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா பக்தி பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணணும், நல்லா இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு முயற்சிலாம் இல்லாமல் போயிடும். நிறைய பேருக்கு தூரத்திலிருந்து பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, நான் சன்னியாசி ஆயிட்டா எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இங்க வந்து தத்தி ஆயிடுவான், எரும மாடு மாதிரி லேசினஸ் வந்துடும். ஆனா சன்னியாசின்றதுக்கு பேரே என்ன பேரு அப்படின்னா, யதின்றதுக்கு பேரே சன்னியாசிகள்னு பேர். ஆச்சரிய சொல்றாங்க, முயற்சி செய்யறவங்க. யதீனாம்னா சன்னியாசினாம், சன்னியாசிகள்னா எத்தனை சீலகா, யதின்றதுக்கு அர்த்தம் எத்தனை சீலக, எத்தனம் பண்றதுல முயற்சி உடையவர்கள், முயற்சி பண்றவங்க. எதுல? இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது, மனசை கண்ட்ரோல் பண்றது, அதுக்கப்புறம் தத்துவத்தையே திரும்ப திரும்ப சிந்தனை பண்றது, இந்த மூணுத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. அது மட்டும் இல்ல, எதச்சேதசாம், அப்படி முயற்சி பண்ணி பண்ணி அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? மெதுவா மெதுவா முயற்சி பண்ற விஷயத்துல நிபுணத்துவம் வந்துருமா? இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் பண்ண 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 சையத அந்த கரணானாம், அந்த எதச்சேதசாம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சேத்தஸ்னா மனசு, எதச்சேதஸ்னா என்ன அர்த்தம்? சன்யதா. சன்யதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ட்ரோல்னு அர்த்தம். நல்ல கண்ட்ரோல் பண்ண அந்த கரணானாம், மனசை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் கண்ட்ரோல் பண்ணவங்க. எதுவும் பண்ண வேணாம்லாம் எங்கேயும் சொல்லலை, புரிஞ்சுக்குங்க, எதுவும் பண்ண வேணாம் அது மாதிரிலாம் இல்லை, இவ்வளோ கண்டிஷன் சொல்லுது. அப்போ மனசை வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக அடக்கியவர்கள். ஒரு பேனாவை எடுத்து எழுதுறோம், திரும்ப மூடி போட்டு வச்சிடறோம் திரும்ப. அதே மாதிரி இந்த மனசையும் உபயோகப்படுத்தணும் தேவைனா, இல்லைன்னா சும்மா இருக்கணும். ஆனா நமக்கு எப்படி இருக்கு மனசு? அது பாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு சிந்தனையை பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஒரு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கார்ல கூட்டிட்டு போற ஒரு குட்டி குழந்தைய. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா, அது கையில ஒரு மார்க்கரை கொடுத்துருக்கா, அது ஃபுல்லா கார் ஃபுல்லா எழுதி வச்சிருக்கு. எதையோ எழுதிக்கிட்டே இருக்கு அந்த குழந்தை. எழுதி முடிச்சதுக்கு பிறகு எழுதுறதுக்கு இடம் இல்லை, அப்பாவோட நெத்தியில எழுதிட்டு இருக்கு, கையில எழுதிட்டு இருக்கு, அவர் முகம் ஃபுல்லா எழுதிட்டு இருக்கு அது பாட்டுக்கு. இப்ப நம்ம மனசு எப்படி தெரியுங்களா இருக்கு? அந்த குழந்தை மாதிரி இருக்கு, அது பாட்டுக்கு எழுதிட்டு இருக்கு, ஏதோ எழுதிட்டு இருக்கு, ஏதோ சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனையிலேயே இருக்கு, விற்த்திகளை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே ஃப்ளட்டு மாதிரி போயிட்டே இருக்கு. அப்போ அப்படி இருந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளார இருக்க அந்த நேச்சுரலா அகம் அகம் அகம்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம தத்துவம் இந்த எண்ணங்களால என்ன பண்ணிருக்கு? மூடி மறைக்கப்பட்டதா இருக்கு. இந்திரியங்கள் சலனமாச்சுன்னா, இந்திரியங்கள் வெளியில போறதுனாலையும் உள்ள இருக்கிறத நம்ம பார்க்க முடியறது இல்லை. மனசு வந்து நிறைய தாட்டோட இருந்தாலும் உள்ள இருக்கிற அந்த நிஷ்கலமான தத்துவத்தை நம்ம நிர்குண நிராகாரமா இருக்கிற அந்த சொரூபத்தை வந்து நம்மளால பார்க்க முடியறது. அதனால எதச்சேதசாம்னு என்ன அர்த்தம்? இந்த மனதை வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக கண்ட்ரோல் பண்ணவங்க, விற்த்திகளை நிரோதம் பண்ணவங்களா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அபித்தகன்றதுக்கு அர்த்தம் என்னது? அபித்த அப்படின்னா உபயத்தோன்னு அர்த்தம். இரண்டு முறையிலும், ரெண்டுலயும், ரெண்டுலனா என்ன சுவாமி அப்படின்னா, ஜீவதாம் மிருதானாம் ச, ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் மரணம் அடைஞ்ச பிறகும் அவங்க அப்ப ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா ஜீவன் முக்தர்களா இருக்காங்க. மரணம் அடைஞ்ச நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா விதேக முக்தர்களாக ஆகிறார்கள். இந்த ரெண்டு நிலையிலையும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம நிர்வாணம். பிரம்ம நிர்வாணம்னா என்ன சுவாமி அப்படின்னா மோக்ஷோ. பிரம்ம நிர்வாணம் இஸ் ஈக்வல் டு மோக்ஷம். அந்த மோக்ஷத்திலேயே வர்த்தத்தினால் நிற்கிறார்கள்.
அவங்க ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் மோட்சத்திலேயே இருக்காங்க, பிரம்மத்திலேயே இருக்காங்க. இறந்த பிறகும் பிரம்மத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களா, திரும்ப பிறவி எடுப்பதில்லை, விதேக முக்தர்களா இருக்காங்க. அதுதான் இருமுறையிலும் அப்படின்னா உபயத்தக அப்படின்னு ஆச்சாரியார் அபிதோக்கு அர்த்தம் உபயத்தகன் போட்டா நம்ம பூரணமான அர்த்தம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் விதித்தாத்மனாம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விதித்தோ ஞாத்தக ஆத்மா ஏஷம், எவர்களுக்கு இந்த ஆத்மா அறியப்பட்டதோ, தன்னுடைய ஆத்மாவா பிரம்மத்தை எவர்கள் அறிந்தார்களோ, அனுபூதி செய்தவர்களோ, அவர்களுக்கு பேரு தே விதித்தாத்மனக. அவர்களுக்கு பேர் பாத்தீங்கன்னா விதித்தாத்மானக அப்படின்னு பேர். இப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது சொல்றார். விதித்தாத்மனாம்னா என்ன அர்த்தம் சுவாமி, எங்கேயாவது ரெஃபரன்ஸ் இருக்கா சுவாமி அப்படின்னா, நான் ஏற்கனவே பல முறை பார்த்தீங்கன்னா இந்த 6வது அத்தியாயத்திலிருந்து உங்களுக்கு நிறைய ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். 6வது அத்தியாயத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6வது ஸ்லோகத்தில் 8வது 6, 8ன்னு ரெஃபரன்ஸ் எழுதிங்க. அந்த விதித்தாத்மானாம் அப்படின்றதுக்கு 6, 8ன்னு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஞான விஞ்ஞான திருப்தாத்மான்னு ஒரு இருக்கு. விதித்தம் அப்படின்னா விஞ்ஞானம் அர்த்தம். ஞானம் விஞ்ஞானம்ன்ற சப்தம் நிறைய இடத்துல வரும். ஞானம்னா என்ன சுவாமி அர்த்தம்? இப்போ உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குல்ல, ஒவ்வொரு சப்தத்துக்கும் அர்த்தம் ஞானம்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டே வரோம், நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்போ நான் சொல்றேன் ஞானம்னா என்ன சுவாமி அப்படின்னா, இந்த சப்தத்துக்கு என்ன மீனிங் ஆச்சாரியார் சொல்றாரு. அந்த 6, 8ல பாஷ்யத்துல சொல்றார். ஞானம், ஞானம்னா என்னது? சாஸ்திரத்தோ பதார்த்தானாம் பரிஞானம். ஆச்சார் ரொம்ப கிளியரா எழுதுறார். ஞானம்னா என்ன சுவாமி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சாஸ்திரத்தை ஆச்சாரியார் மூலமா நீங்க கேட்குறீங்க, இந்த பதத்துக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நான் ஞானம்னு நான் ஒரு சப்தத்தை சொல்றேன், இந்த ஞானத்துக்கு மீனிங் என்ன சுவாமி அப்படின்னா இம்மிடியட்டா உங்களுக்கு ஞாபகம் வரணும், சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட பதார்த்தம், இந்த பதத்துக்கு இந்த சப்தத்துக்கு இந்த மீனிங் அப்படின்னு நீங்க பூரணமா முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஞானம்னு பேர். இப்ப சிரவணம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? மெயினா இந்த சிரவணம் பண்ணும்போது பதார்த்த ஞானம் தான் நமக்கு கிடைக்குது. ஒரு சப்தத்துக்கு பொருள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் விஞ்ஞானம்னா என்ன சுவாமி அப்படின்னா, விஞ்ஞானம் தூ சாஸ்திரத்தோ ஞாதானாம். விஞ்ஞானம்னா என்னது? சாஸ்திரத்திலிருந்து அறியப்பட்ட அந்த பதார்த்தம். நீ பிரம்மமா இருக்க, நீ தேகம் இல்ல, நீ மனசு இல்ல, நீ புத்தி இல்ல, உனக்கு பிறப்பு இல்ல, உனக்கு இறப்பு இல்ல, நீ சச்சிதானந்தமா இருக்க அப்படின்னு சாஸ்திரத்திலிருந்து நம்ம எதையெல்லாம் சப்த அர்த்தங்களை கேட்டோமோ அந்த எல்லாத்தையும் அறிஞ்ச எல்லா விஷயத்தையும் ததாயேவ சுவானுபவ கரணம், அந்த விதமாகவே சுவானுபவம் பண்றது எதுவோ அதுக்கு பேரு விஞ்ஞானம். அப்போ ஞானம்ன்றது பாத்தீங்கன்னா பதார்த்தங்களை தெரிஞ்ச யூனிவர்சிட்டியில நிறைய ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க. நார்த் இந்தியாவில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்கு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம படிக்கிற கீதையில இருந்து ஆரம்பிச்சு எல்லா சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்காக சிலபஸ்ல இருக்கு, எல்லாம் இருக்கு. சம்ஸ்கிருத மகாவித்யாலயம் இருக்கு, சம்ஸ்கிருத வித்யாலயம் இருக்கு, நிறைய இருக்கு நார்த் இந்தியால. அப்ப அதெல்லாம் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? சப்தார்த்தம் தெரியும். சப்தார்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா எனக்கும் கீதை தெரியும், எனக்கும் உபனிஷத் தெரியும்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெருமையா இருந்துக்கலாம். ஆனா அனுபூதின்றது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் அனுபூதி. எப்படி சாஸ்திரத்துல உன்னை கேட்கிறோமோ அதை அப்படியே நான் அப்படின்ற அந்த தத்துவத்தை சுவானுபவம் பண்றது எதுவோ அதுக்கு பேரு விஞ்ஞானம் அப்படின்னு பேர். அப்ப அதுதான் இங்க விதித்தாத்மனாம்னு வார்த்தை. வித்து தாத்து அப்படின்னு ஒரு தாத்து, ஞா அவபோதனே. ஞான்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா அவபோதனேன்னு ஒரு தாத்து, ஞானம். எல்லாத்துக்கூடிய ஞானத்தை போட்டுக்கலாம். கணித ஞானம், பிசிக்ஸ் ஞானம், கம்ப்யூட்டர் ஞானம், எல்லாத்துக்கூடிய ஞானம் போட்டுக்கலாம். நீங்க எல்லாத்துலயும் அவருக்கு ஞானம் நல்லா இருக்குங்க அந்த விஷயத்துல. சங்கீத ஞானம், எல்லாத்துலயும் ஞானம் போட்டுக்கலாம். ஆனா பார்த்தீங்கன்னா இந்த வித்து தாத்து எப்படின்னு கேட்டீங்கன்னா விஞ்ஞானம் அப்படின்னு போட்டீங்கன்னா விசேஷ ஞானம் ஆயிடும். விதித்தம் அப்படின்னு போட்டீங்கன்னா அது அபரோக்ஷத்துலதான் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவோம், அனுபூதி விஷயத்துல பயன்படுத்துவோம். அப்ப வித்து தாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவபோதனம் தான், அறிதல் தான் அதுக்கும் அர்த்தம். ஆனா ஆத்ம விஷயத்துல மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், பிரம்ம விஷயத்துல மட்டும் அபரோக்ஷ அனுபவத்துல மட்டும்தான் விதித்தாத்மனாம் அப்படின்ற சப்தம் யூஸ் பண்ணும். அப்ப ஞானம் விஞ்ஞானம் சொல்லலாம்.
விஞ்ஞானம்னா அனுபூதி. அதே மாதிரி விதித்தாத்மனாம்னா ஆத்மாவை அனுபூதி செய்தவர்கள். ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பிரம்மத்தில் நிற்கிறார்கள். இறந்த பிறகு இந்த முக்தியை, விதேக முக்தியை அடைகிறார்கள். அப்போ அது மட்டும் இல்ல, ஆச்சாரிய சொல்ல விதித்தோ ஞாத்தக ஆத்மா ஏஷாம், எவர்களுக்கு இந்த ஆத்மா அறியப்பட்டதோ அடையப்பட்டதோ அவங்களுக்கு பேரு விதித்தாத்மனகன்னு பேரு. தேஷாம் தேஷாம் விதித்தாத்மானாம், அந்த விதித்தாத்மாவர்களுக்கு சம்யக்கு தரிசினாம் இத்தியர்த்தக. சம்யக்கு தரிசிகளுக்கு அர்த்தம் இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்கறது. எது இருக்கிறது? அகம் சச்சிதானந்த சுரூபம், இதான் இருக்கிறது. மற்றதெல்லாம் பொய்யானது, இதான் இருக்கிறது. வாஸ்தவத்தில் இதெல்லாம் பொய்யின்றது. இதை எவர்கள் பார்க்கிறார்களோ அவர்கள் தான் சம்யக்கு தரிசிகள்னு பேர், அனுபூதிமான்கள் அப்படின்னு அர்த்தமாகிறது. அப்ப அனுபூதி பண்ணவங்க, இந்த கண்டிஷன்ஸோட இருந்து அனுபூதி பண்ணவங்க பிரம்மத்தில் மோட்சத்தை அடைகிறார்கள், ஜீவன் முக்தரா இருக்காங்க, விதேக முக்தியையும் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. இதோட சொல்லுங்கம்மா. ஆமா, அனுபூதி செய்தவர்கள், அனுபூதி செய்தவர்கள் விதித்தாத்மனா. எது எது இல்ல இல்ல, அந்தந்த சப்தத்தை அங்கங்க எடுங்க. இப்ப இங்க எடுக்காதீங்க. இங்க விதை ஆத்மான்னு வரவே இல்லை, சப்தமே இல்லை. இங்க விதித்தாத்மனாம் வந்திருக்கு. இல்ல இல்ல, விதேக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேகம் வியோகமானதுக்கு பிறகு விதேகம் அப்படின்னு பேர். விதேக முக்தி ஜீவன் முக்தி. ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சரீரம் இருக்கும் போதே நான் பிரம்மம் அப்படின்னு அறிந்து அதிலேயே நிக்கிறவங்களுக்கு ஜீவன் முக்தர்கள்னு பேர். விதேக முக்தி அப்படின்னா தேகம் வியோகம் ஆயிடுச்சு அப்படின்னா, தேகம் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் விதேக முக்தி அப்படின்னு பேர். தேகம் போயிடுச்சு. இப்ப ரமண பகவான் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஜீவன் முக்தனா இருந்தார். அவர் தேகம் போயிடுச்சு அப்படின்னா விதேக முக்தர் ஆயிட்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம். விதேகம் அப்படின்னா விகத தேகம், விதேகம்னு பேர். தேகம் இல்லாம முக்தி. ஆமா, போயாச்சு. ஆனா முக்தர்களா இருக்காங்க. இப்ப நமக்கு தேகம் போயிடுச்சுன்னா நம்ம ரீபெர்த் எடுத்துருவோம், அடுத்த பெர்த் நமக்கு கிடைச்சிடும். நமக்கெல்லாம் தேகம் போச்சுன்னா திரும்ப அடுத்த தேகம் ரெடியா இருக்கும். ஆனா ஞானி புருஷர்களுக்கு பாத்தீங்கன்னா ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முக்தர்களா இருக்காங்க. அதுக்கப்புறம் மரணிச்ச பிறகும் அவங்களுக்கு திரும்ப ரீபெர்த் கிடைக்காது. அப்ப விதேக முக்தி அப்படின்னு பேர், அதுக்கு பேர். இதோட பாத்தீங்க அப்படின்னா 26 ஸ்லோகத்தோட பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் சொல்லப்பட்ட அந்த 5வது சாப்டர் பூர்ணமாயிடுது. பூர்ணமானதுக்கு பிறகு 27வது ஸ்லோகத்துல இருந்து வேற விஷயத்தை ஆச்சாரியர் என்ன பண்றார், கொண்டுட்டு வர போறார். அடுத்த அத்தியாயத்துக்கான முன்னோட்டம் ஆரம்பிக்குது. அடுத்த இதுக்கு பாத்தீங்கன்னா அத்தியாயத்துக்கு ஒரு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றார் ஆச்சாரியர். என்னன்னு பார்ப்போம். முக்கியமான பாஷ்யம் பாருங்க. சம்யக் தரிசன நிஷ்டானாம். சம்யக் தரிசனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆத்மானுபூதி பண்ணி அந்த ஆத்மானுபூதியிலேயே நிக்கிறதுக்கு பேரு நிஷ்டான்னு பேர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேத்தி பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா கடைசியில தான் கிடைச்சிரும். நேத்தி பண்ண முடியாம தான் கிடைச்சிரும். மனநத்தோட எண்டுல நேத்தி பண்ண முடியாம ஆத்ம தத்துவம் உங்களுக்கு பிராப்தி ஆயிடும். ஒரு கிளிம்ஸ் வந்த மாத்திரத்துல திரும்ப அதுலேயே தக்க வச்சுக்கிறது, அதையே நிஷ்டையா பிடிச்சுக்கிட்டு நிஷ்டைய பிராப்தி பண்றது நிதித்தியாசனம்னு பேர். அப்ப சம்யக் தரிசனம்ன்றதுக்கு அர்த்தம் ஒரு கிளிம்ஸ் கிடைச்சு, நிஷ்டானாம்னா அர்த்தம் அதுலேயே நிஷ்டையை அடைந்தவர்கள். மனனம் முடிச்சு நிதித்தியாசனம் பண்ணி நல்ல நிஷ்டையை அடைந்தவர்கள் யாரு? சந்நியாசினாம். ஏன் சந்நியாசின்னு சொல்லுது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞானத்தை அடையறதுக்கு கிரகஸ்தாசிரமத்திலேயே முடியும். இப்ப நீங்க எந்த அவஸ்தையில இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா, ஒரு 8 வருஷம் 10 வருஷம் உட்கார்ந்து பாடம் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஞானம் உங்களுக்கு கிடைச்சிடும். பிரஸ்தான திரத்தை எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடலாம். ஆனா நிஷ்டைய பிராப்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான்ல நிக்கிற அபியாசம் பண்ணாதான் நிஷ்டைய பிராப்தி பண்ண முடியும். நான் கிரகஸ்தாசிரமத்திலேயே ஜாப்ல இருக்கேன் சாமி, பிசினஸ் பண்றேன், ஃபேமிலி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் பாத்தீங்கன்னா நிஷ்டையை பிராப்தி பண்றேன். நிஷ்டையெல்லாம் இல்லை, ஒரு ஜபத்தை கூட ஒழுங்கா பண்ண முடியாது உங்களால. ஒரு கிளாஸுக்கு கூட ஒழுங்கா வர முடியாது உங்களால. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் இருக்கணும். டிஸ்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே பாத்தீங்கன்னா இந்த பிரம்மத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுன்றது முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்மம்ன்றது பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரம்.
நிர்குண நிராகாரமா இருக்கக்கூடிய ரொம்ப அத்தியந்த சூக்ஷமமா இருக்கிற விஷயத்துல ஒரு சின்ன சலனம் இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அதுல எஸ்டாப்ளிஷ் ஆக முடியாது. நல்லா பாருங்க, ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து நீங்க வந்து ஜபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சப்தம் கேட்டா கூட அது வந்து தலையில வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல போட்ட மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சப்தம் கூட உங்களால தாங்க முடியாது. எந்த அளவுக்கு நீங்க சென்சிட்டிவ் ஆகுறீங்களோ, அந்தர்முகமா போறீங்களோ, சூக்ஷ்மமா போறீங்களோ, அந்த அளவுக்கு வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பெரிய பாரமா போயிடும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்நியாசம் பண்ணினவங்கன்னா என்ன அர்த்தம்? சர்வ கருமங்களையும் தியாகம் பண்ணிட்டு வெறும் அகம் 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 அகம்ன்ற ஸ்புரணத்துல மட்டும் இருக்கக்கூடிய அந்த சந்நியாசிகள், சம்யக் தரிசனத்துல நிஷ்டையை அடைந்த சந்நியாசிகளுக்கு, சர்வத்தையும் தியாகம் பண்ணவங்களுக்கு ரமண பகவான் மாதிரி என்ன ஆயிருக்கு? சத்யோமுக்தி உக்தா. சத்யோமுக்தி அப்படின்னா சத்தியோமுக்தி இல்ல, நிறைய பேர் சத்தியோமுக்தின்னு வாங்க. சத்யக அப்படின்னா ஒரு அவ்யய பதம், உடனடியான அர்த்தம், இப்பவேன்னு அர்த்தம். சத்யக இது இது சத்தியம் வேற, சத்தியோமுக்தி இல்ல. சத்துன்னு அழுத்துனீங்கன்னா அது சத்தியமாயிடும். சத்யோ அப்படின்னு கொஞ்சம் சாஃப்டா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா சத்யோ முக்தி. சத்யோ முக்தின்னு சொன்னீங்க அப்படின்னா ஜீவன் முக்திக்கு இன்னொரு பேரு சத்யோ முக்தின்னு பேரு. உடனடியா இங்க அனுபூதி அடைஞ்ச மாத்திரத்திலேயே இங்கேயே ஜீவன் முக்தியானது கிடைக்கிறது. சத்யோ முக்தின்னு சொல்லக்கூடிய ஜீவன் முக்தி சொல்லப்பட்டது கிடைக்கின்றது அப்படின்னு. சரி, ஆனா நம்மெல்லாம் இல்லையே சுவாமி. யாராவது கேட்குறீங்க, சுவாமி அவங்களெல்லாம் பேசிட்டீங்க சாமி, போர் அடிக்குது, அவங்கெல்லாம் எப்படி இருந்துட்டோம், நம்ம தானே பாடு திண்டாட்டமா இருக்கே சாமி. எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஞானியை பத்தி பேசி பேசி என்ன பண்றீங்க, நாங்க என்ன பண்றது? இருக்கட்டும், ஒருத்தர் கோடீஸ்வரரா இருக்காரு, இருந்துட்டு போட்டுமே. எனக்கு என்ன, ஒரு பில்லியனர் மல்டி பில்லியனரா இருக்கார், இருந்துட்டு போட்டுமே. நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. அதே மாதிரி ஞானிகளை பத்தி நீங்க வரிசையா பேசிக்கிட்டே இருக்கீங்க, இருந்துட்டு போட்டோம். ரமண பகவானா இருக்கட்டும், இல்ல ராமகிருஷ்ண பரமஹம்சரா இருக்கட்டும், சதாசிவ பிரம்மேந்திரரா இருக்கட்டும், பெரியவங்க நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. நம்ம நிலைமையில இருந்து என்ன பண்றது, அதை சொல்லுங்க சாமி அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு, ஞான நிஷ்டைய உடைய சன்னியாசிகளுக்கு ஜீவன் முக்தி சொல்லப்பட்டது. நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மயோகச்ச. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்திலிருந்து யாத்திரைய ஸ்டார்ட் பண்ணணும் சுவாமி. கர்மயோகச்ச ஈஸ்வர அர்ப்பித சர்வபாவேன. ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றோம்ல டெய்லி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா காயேன வாச்சா, காயத்தினால நான் என்ன பண்றோம், மனசுனால, மனசேந்திரியர்வா, மனசுனாலையும் இந்திரியங்கள்னாலையும் நான் எதை பண்றனோ, காயம், அதுக்கப்புறம் மனசு, இந்திரியங்கள். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தி ஆத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத். எந்த புத்தியில நான் எதை வந்து சிந்திக்கிறனோ இது எல்லாத்தையும் சுபாவமா நான் இந்த மனசு, இந்திரியம், இந்த புத்தி, இதுல எல்லாத்துலயும் நான் பண்றேனே, இதுக்கு பேர் சர்வபாவம்னு பேர். எதுலெல்லாம் கர்மம் நடக்குதோ அதை எல்லாத்தையும் எத்யத் கரோதி, எத்யத் கரோமி, இது எதெல்லாம் பண்றனோ, காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேர் சுபாவா எத்யத் கரோமி, எதையெல்லாம் பண்றனோ அதை எல்லாத்தையும் நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வபாவேன. நான் பண்ற எல்லாத்தையும் ஈஸ்வரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணணும். நம்ம டைம் போட்டுட்டு பண்றோம் பார்த்தீங்களா. நிறைய இன்ஸ்டிடியூஷன் என்ன ஆகி போச்சு, டைம் போட்டுட்டு பண்ணுது, செலக்டிவா காரியங்கள் பண்றதுக்கு பார்த்தீங்களா. அதனால மோட்சம் கிடைக்காது. எல்லாத்தையும் நான் தான் சொன்னேன்ல, நாங்க சொல்லுவோம் எங்களை நாங்க உண்டியல்ல போட்டோம்னு சொல்லுவோம். பகவான் தனித்தனியா எதுக்குங்க பண்ணிக்கிட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம், நாங்கள் 2-3 பேர் இங்கே பக்கத்தில் இருக்கோம், சாமி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உண்டியல்லே உளுந்துடுறது. உனக்கு சாமி, உண்டியல் போயிடுச்சுன்னா சாமிக்கு தானே எல்லாம். அப்போ பண்ணுற எல்லா காரியம், தேகம், மனசு, புத்தி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு தான் அப்படின்னு அர்ப்பணம் பண்ணிட்டு, ஈஸ்வரே பிரம்மணி, ஈஸ்வரனிடத்துல பிரம்மத்தினிடத்துல ஆதாய 5:13 ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். பிரம்மன் யாதாய கருமாணி சங்கம் தியக்துவா கரோத்தியஹ லிப்யதே நச பாப்பேன பத்மபத்திரமிவாம்பச. இந்த அத்தியாயத்துல தான் 13வது ஸ்லோகம் பார்த்தோமா. 13 12 10 5:10 5:10 வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் இருக்கு. பிரம்மன் யாதாய கர்மாணி, அதே தான் இங்க ஆச்சாரிய சொல்றாரு. ஈஸ்வரனா யாரு? பிரம்மணி. ஆதாய பிரம்மத்துல எல்லா கர்மங்களையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு, என்ன கர்மம்?
காயம் வாச்சா மனசா புத்தி இதுல எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய எல்லா செயல்களையும் பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டு, ஆதாயனா சமர்ப்பணம் பண்ணிட்டு, கிரியமானக செய்யக்கூடிய கர்மங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன சுவாமி பண்ணும்? எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணா என்ன கிடைக்கும்? சத்வசுத்தி. யாரெல்லாம் கிரமம் கேட்டீங்கல்ல, யாராவது கிரமம் கேட்டீங்கன்னா திரும்பவும் ரிப்பீட் பண்றார். இந்த கர்மயோகத்தினால என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னா சத்வசுத்தி முதல்ல கிடைக்கும். சத்வசுத்தினா என்ன சுவாமி? சமத்துவம் யோக உச்சியதே. இதான் சத்வசுத்தி. காமத்திலையும் குரோதத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா காமம் இஷ்டப்பட்ட வஸ்து கிடைச்சா துள்ளி குதிக்காம, ஏதாவது நஷ்டம் வந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா துவண்டு போகாம எல்லா நிலையிலையும் சமமா இருக்கிற மனநிலை, விருப்பு வெறுப்பு இல்லாத நிலைக்கு பேரு அந்த கரண சுத்தின்னு பேரு. சமத்துவம் யோக உச்சத்தை சமநிலைய பிராப்தி பண்ணிடுறான். அந்த சமத்துவ புத்தி வந்தோன அதுக்கு பேரு சத்வ சுத்தி. முதல் கர்மயோகம், கர்மயோகத்தினால சத்வ சுத்தின்னு சொல்லக்கூடிய அந்த கரண சுத்தி. அந்த கரண சுத்திக்கு அப்புறம் ஞான பிராப்தி. அதுக்கப்புறம் தான் இந்த சப்தத்தெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, இந்த சமநிலை அடையாம உள்ள இருக்கிற ஞானம் நமக்கு பிராப்தி ஆகாது. பரோட்ச ஞானம் நல்ல முறையில பிராப்தி ஆகணும்னாவே வெளியில சித்தம் வந்து அந்த கரணம் வந்து சுத்தியா இருக்கணும். இல்லைன்னா டிஸ்ட்ராக்ஷனா உள்ள தடைகளா இருக்கும். நிறைய பொல்யூஷன் இருக்கு அப்படின்னா எவ்வளோ கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிக்சர் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்ப அந்த கரணம் சுத்தியா இல்லைன்னு அர்த்தம், சஞ்சலமா இருக்குன்னு அர்த்தம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரணம் வந்து ரொம்ப சுத்தியா இருக்கு. ஆச்சாரியார் கேனோபனிஷத்துல மொத்தம் 4 வெரைட்டியா வந்து பார்த்தீங்கன்னா சிஷ்யர்களை பிரிக்கிறார். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்த கிரகணம்ன்றார். ஒருத்தருக்கு சொன்னது சொன்ன மாதிரியே புரிகிறது. இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயதார்த்த கிரகணம்னு பேர். இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற விதமா புரிகிறது. இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விபரீத கிரகணம். விபரீத கிரகணம்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரகணம், புரியவே புரியாது, எல்லாம் சிக்ஸரா மேலே போயிட்டே இருக்கும், ஒன்றும் புரியாது. அப்போ சிஷ்யர்களில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வெரைட்டியாக பிரிக்கிறார். இந்த 4த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எது காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த கரண சுத்தி தான் காரணம். ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோக்கிய உபனிஷத்துல இந்திரனுக்கும் விரோச்சனனை பற்றி பேசும்போது ஒரு கதை வருது. பிரம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரனையும் விரோச்சனுக்கும் உபதேசம் பண்ற, ஒரே உபதேசம் தான். அவன் என்ன பண்ணிட்டான்? விரோச்சனன் வந்து பார்த்தீங்கன்னா அசுரகுல தலைவன், ராஜா, அசுரகுலத்துக்கு ராஜா. அவன் என்ன பண்ணிட்டான்? தேகத்தையே ஆத்மான்னு எடுத்துக்கிட்டு போயிட்டான். ஏன் அப்படின்னா அந்த கரணம் பொல்யூஷனா இருந்ததுனால. அதுக்கப்புறம் இந்திரனும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் ஸ்தூல தேகத்தை தான் அப்படின்னு விடுறதுக்கு தான் நினைச்சிட்டு இருக்கோம்ல, இதை விடுறதுக்காக 32 தேவ வருஷங்கள் தபஸ் பண்ணுனா. சூக்ஷ்ம தேகம் தான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 32 வருஷம் தபஸ் பண்ணுனா. காரண தேகம் தான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 வருஷம் தபஸ் பண்ணா, 96 வருஷம். அதுக்கப்புறம் நான் பிரம்மமா இருக்கேன்ற ஒரு ஐக்கிய ஞானத்துக்காக 5 வருஷம் திரும்ப தபஸ் பண்ணா, மொத்தம் 101 வருஷங்கள் இந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தபஸ் பண்ணியிருக்கான். அதுக்கு பாஷ்யக்காரர் எழுதும் போது சொல்றார், ஏன் இவ்வளவு வருஷங்கள் அப்படின்னா சுபாவ தோஷம். நம்ம கூடயே பை பர்த்தா நம்ம எல்லாத்துக்கும் அந்த கரணத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுபாவம் தோஷம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்தூல தேகத்தையும் சூக்ஷ்ம தேகத்தையும் காரண தேகத்தையும் பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்குது. இந்த தோஷங்களை வந்து பார்த்தீங்கன்னா ராகத்வேஷம் வந்துடுது. இதெல்லாத்தையும் நீக்கணும். அப்ப நீக்கிறதுக்கு முதல் படியே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணணும். முதல் படி வந்து பார்த்தீங்கன்னா ராகத்வேஷத்தை கம்மி பண்றதுக்கு முதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கரண சுத்திக்கு கர்மயோகம். அப்ப கர்மயோகத்து மூலமா சத்வசுத்தின்னு சொல்லக்கூடிய அந்த கரண சுத்தி முதல் ஸ்டெப்பு கர்மயோகம். 2வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பலன் சத்வசுத்தி. அதுக்கப்புறம் ஞான பிராப்தி. ஞான பிராப்தின்றது என்னது? ஒரு கிளிம்ஸ் வந்து வரணும், நான் தேகம் இல்லை, அது வர்றதுக்கு அந்த கரண சுத்தி இருக்கணும். அதுக்கப்புறம் ஞான பிராப்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா பரோட்ச ஞானம். ஒருத்தருக்கு பரோட்ச ஞானம் கிடைச்சிடும். இப்ப தொடர்ந்து என்கிட்ட பாடம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரோட்ச ஞானம், சப்தார்த்தங்கள்லாம் தெரிஞ்சிடும், சித்தாந்தம் தெரிஞ்சிடும். பரோட்ச ஞானம் உங்களுக்கு பிராப்தி ஆயிடும். ஆனா பரோட்ச ஞானம் சரியா பிராப்தி ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? இது எல்லாம் நிஸ்ஸாரம் அப்படின்னு இந்த சொசைட்டில இருந்து என்ன பண்ணுவீங்க? வித்ரா பண்ணிப்பீங்க. அப்படி வித்ரா பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஞானம் வரலன்னு அர்த்தம், இன்னும் பொய்ன்னு தெரியலன்னு அர்த்தம்.
அப்ப இதுக்குள்ளாரையே உழண்டுகிட்டு இருக்கீங்க, திரும்ப திரும்ப இதுலயே அடையணும், இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அடையணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப நல்ல முறையில பாத்தீங்கன்னா இது ஆத்மா, இது அனாத்மா, இது பொய்யானது, நான் தான் சத்தியமானவன் ஒருத்தருக்கு பரோட்ச ஞானம் உண்டாச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் சுவாமி? சர்வ கர்ம சந்நியாச கிரமேன, சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு இந்த உலகத்துல அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அப்படின்னு விரக்தனாயி. அப்ப கிரமம் பாருங்க, கர்மயோகம், அதுக்கப்புறம் அந்த கரண சுத்தி, அதுக்கப்புறம் ஞான பிராப்தி. ஞானம் எது? திருஷ்யம் சர்வம் அனித்யம் சியாத். இதான் ஞானம். நான் பார்க்கிற எல்லாம் அனித்யம். திருகேவ ஆத்மா விவேகின, பார்க்கிறவன் தான் ஆத்மா, அவன்தான் சத்தியம். பார்க்கிறவனுக்கு அந்நியமா இருக்கிற எல்லாம், பார்க்கப்படுகிற விஷயங்கள் எல்லாம் அனித்தியம். இதான் ஞானம். இந்த ஆத்மா அனாத்ம விவேகம் பண்ணவனுக்கு பாத்தீங்கன்னா அனித்தியத்தை அடையறதுக்கு ஆசை வருமா? அனித்தியத்தை அடையறதுக்கு ஆசை வராது. அப்ப எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு சர்வ கர்ம சந்நியாச கிரமேன, அந்த வரிசைப்படி, கிரமம்னா அந்த ஆர்டர் படி, மோக்ஷாய ஞான நிஷ்டை, ஞான நிஷ்டைக்காக. அப்ப நடுவுல ஒரு கேப் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஞான பிராப்தி, ஞான பிராப்திக்கு அப்புறம் சர்வ கர்ம சந்நியாசம், அதுக்கப்புறம் ஞான நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய மோக்ஷம். இதுதான் ஸ்டெப்ஸ். அப்போ அதனாலதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், கிரகஸ்தாசிரமத்திலேயே நீங்க என்ன பண்ணலாம்? ஞானத்தை, பரோட்ச ஞானத்தை சம்பாதிச்சிடலாம். ஆனா ஞான நிஷ்டைய சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு மெடிடேஷன், நிதித்தியாசனம் பண்ணணும். நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னா சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருந்தாதான் நிதித்தியாசனம் பண்ண முடியும், நிஷ்டைய அடைய முடியும், ஆத்மானுபூதியை பண்ண முடியும். அப்படின்னு கிரமமா மோக்ஷாய இதி பகவான் பதே பதே அப்ரவீத் வக்ஷ்யதீச்ச, பதம் பதமா இந்த விஷயத்தை ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கார், சொல்லிட்டார். இனி ஃபியூச்சர்லையும் 18வது சாப்டர் வரைக்கும் இந்த விஷயத்தை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல போறார். ஒரே ஒரு ஸ்டெப் தான். என்ன ஸ்டெப் அப்படின்னு கேட்டினா, கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான நிஷ்டா. சுருக்கமா சொன்னா இவ்வளவுதான். கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான நிஷ்டா. கர்மயோகத்தினால நடுவுல ஒரு பலன் கிடைக்குது, சத்துவ சுத்தின்னு சொல்லக்கூடிய அந்த கர்ண சுத்தி. அதுக்கப்புறம் ஞானத்தை பிராப்தி பண்ணீங்கன்னா அதுக்கு நடுவுல ஒண்ணு போட்டுக்கணும், சர்வ கர்ம சந்நியாசம், அதுக்கப்புறம் ஞான நிஷ்டா. அப்ப ஆர்டர் சொன்னீங்கன்னா, கர்மம் பண்றவன் கர்மயோகம் பண்ணணும், கர்மயோகத்தினால அந்த கர்ண சுத்தி உண்டாகும், அந்த கர்ண சுத்தி உண்டதுக்கு அப்புறம் ஞான பிராப்தி உண்டாகும், ஞான பிராப்திக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசம், சர்வ கர்ம சந்நியாசத்துக்கு அப்புறம் ஞான நிஷ்டை. அதான் மோட்சம்னு பேர், பிரம்ம நிர்வாணம் அப்படின்னு பேர். மொத்தம் 6 ஸ்டெப் பாத்தீங்கன்னா போகுது. 4 சொன்னீங்கன்னா, நடுவில் இருக்கிறத விட்டுட்டு சொன்னீங்கன்னா கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான நிஷ்டை அப்படின்னு எடுத்துக்கணும். இதை பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா பதம் பதமா ஒவ்வொரு பதத்திலையும் பாத்தீங்கன்னா அப்ரவீத் சொல்லிட்டாரு. வக்ஷ்யதீச்ச, இனி சொல்லவும் போகின்றார், ஃபியூச்சர்ல சொல்ல போறார் எல்லாத்திலையும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஆச்சாரியார் 5வது சாப்டர் வரைக்கும் பண்ணதை கன்க்ளூஷன் முடிவுக்கு வந்துட்டாருங்க. முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். இதை ஹைலைட் பண்ணிங்க. இங்க இருந்து யாரெல்லாம் பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும்னு வேதாந்தம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இனிமே ஆச்சாரியார் சம்மட்டி அடி கொடுக்க போறார். புரிஞ்சாலும் பத்தாது, அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடு, ஃப்ளட் மாதிரி அடிச்சுட்டு போயிடு. இந்த உலகம் மாயாமயம். இந்த மாயா பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஆச்சாரியர் சொல்றார், அத இதானி. இப்ப என்ன சுவாமி பண்ண போறீங்க? அதான் முடிச்சாச்சு இல்ல, அத்தியாயத்தை முடிக்க போறீங்களா? இல்லப்பா, ஞான நிஷ்டைன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஞான நிஷ்டைய பத்தி பேசணும். அந்த ஞான நிஷ்டைய அடையிறது எப்படின்னு சொல்லல. அந்த ஞான நிஷ்டையை அடையறதுக்காக அத இதானியும், பிறகு இப்பொழுது. அதன்னு எப்பவாவது பதம் வந்துச்சு அப்படின்னா எப்பவுமே ஒரு பிரகரணம் கம்ப்ளீட் ஆகி, ஒரு கான்டெக்ஸ்ட் கம்ப்ளீட் ஆகி வேற ஒரு புது கான்டெக்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதுதான் அத அப்படின்னு பிறகுன்னு ஒரு சப்தம் போடும். அத அனந்தரம் அர்த்தம். பிறகு இதானிம், இப்பொழுது நம்ம என்ன பண்ண போறோம்? தியான யோகம். தியான யோகம் அடுத்த அத்தியாயம் தானே சுவாமி? ஆமா ஆமா, அடுத்த அத்தியாயம் தான் தியான யோகம். அந்த தியான யோகம் அப்படின்னா என்னது? சம்யக் தரிசனஸ்ய. சம்யக் தரிசனம்னா ஆத்மானுபூதிக்கு இன்னொரு பேரு, சுவானுபவத்துக்கு பேர் இன்னொரு பேர் சம்யக் தரிசனம்னு பேரு. சம்யக் தரிசனம் சொல்லக்கூடிய ஆத்மானுபவத்திற்கு, பிரம்மானுபவத்திற்கு, பிரம்ம சாட்சா்காரத்திற்கு
அந்தரங்கம், அந்தரங்க சாதனம். எதுப்பா அந்தரங்க சாதனம்? சம்யக் தர்சனஸ்ய அந்தரங்கம் தியான யோகம். ஆத்மானுபூதிக்கு பாத்தீங்கன்னா அந்தரங்கம்னா என்ன அர்த்தம்? க்ளோசஸ்ட் சாதனம். அந்த க்ளோசஸ்ட் சாதனமா இருக்கக்கூடிய அந்த தியான யோகத்தை விஸ்தரேன வக்ஷ்யாமி இதி, நான் விஸ்தாரமா தியான யோகத்தை சொல்ல போறேன் என்று தஸ்ய 6வது அத்தியாயத்துல சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை சூத்திரஸ்தானியான் ஸ்லோகான் உபதிஷதி ஸ்ம. பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, உன்னை சொல்றதுக்கு முன்னாடி நான் நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஊருக்கு போறேன், அயோத்தியா போறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். போறது நாளைக்கு, ஆனா இன்னைக்கே நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டேன். அப்ப இது பாத்தீங்கன்னா அயோத்தியா போய் சுத்தி பார்த்துட்டு வரப்போறேன். ஆனா சுத்தி பார்க்கறதுலாம் போயிட்டு 1 வாரம் கழிச்சுதான் வரப்போறேன். ஏகப்பட்ட நிகழ்ச்சி இருக்கு, விஸ்தாரமானது. ஆனா அதை ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்னா, நான் அயோத்தி யாத்திரை 1 வார்த்தை சொன்ன போதும். இது சூத்திர பதம்னு பேர். இதே மாதிரி ஆச்சாரியார் என்ன பண்ண போறார்? 47 ஸ்லோகங்கள்ல தியான யோகத்தை விஸ்தாரமா சொல்ல போறார். தியான யோகம் எது? நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடிய ஆத்மானுபூதியை அடையறதுக்கான ஆத்ம தியானம். அதுக்கு பாத்தீங்கன்னா சூத்திரம்னா என்னது? ரொம்ப கிறிஸ்பியா ஒரு 3 ஸ்லோகங்கள்ல 47 ஸ்லோகங்களையும் சுருக்கி ஒரு கிறிஸ்பியா பாத்தீங்கன்னா ஜூஸ் எடுத்து என்ன பண்றார்? இந்த 3 ஸ்லோகங்கள்ல சொல்ல ஆரம்பிக்கிறார். அதான் இங்க சொல்றார், தஸ்ய சூத்திரஸ்தானியான். அந்த தியான யோகத்துக்கு சூத்திரஸ்தானமான ஸ்லோகானு 3 ஸ்லோகங்களை 27, 28, 29 3 ஸ்லோகங்களை உபதிஷதி ஸ்ம, பகவான் உபதேசம் செய்தார் அல்லவா. பகவான் என்ன பண்ணிட்டார்? உபதேசம் செய்கின்றார். எடுத்துங்க, பிரசன்ட்ல எடுத்துட்டீங்கன்னா உபதேசம் செய்கிறார், செஞ்சுட்டார். என்னது ஸ்லோகம்? அப்போ முக்கியமா எடுத்துக்கணும். யாராவது தியானம் தேவையா அப்படின்னு கேட்பாங்க. யாராவது தியான யோகம் தேவையா? இல்ல புரிஞ்சா போதும், எதுக்கு கண்ண முடியலாம் உட்கார்ந்துக்கிட்டு அப்படின்னு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் 3 இருக்கு. ஆத்மாவாரே திரஷ்டவ்யா அப்படின்னு ஒரு முக்கியமான பிருகதாரண்ய உபனிஷத்து மந்திரம். மைத்திரேயிக்கு பாத்தீங்கன்னா யாக்ஞவல்ய மகரிஷி சொல்றார், ஆத்மாவே தரிசிக்கத்தக்கது, ஆத்ம தரிசனம், ஆத்ம சாட்சா்காரம் உண்டாகணும். அதனால்தான் மோட்சம் கிடைக்கும். அதுக்கு என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னா, ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்யா. ஆத்மாவை பத்தி குருநாதர் மூலமா கேட்கணும், ஆச்சாரியர் மூலமா பாடம் கேட்கணும், வேதாந்தத்தை ஆத்மாவை கேட்கணும், சிரவணம் பண்ணணும், மந்தனம் பண்ணணும், நல்லா மனனம் பண்ணணும் ஆத்மாவை. அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய ஆத்ம தியானம் பண்ணணும். பரம்பரையில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் பாத்தீங்கன்னா வச்சிருக்கு, ஸ்ரோத்தவ்யோ ஸ்ருதி வாக்கியேபியஸ்ச. நல்ல ஸ்ருதி வாக்கியங்கள், அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி மாதிரி இந்த பகவத்கீதையும் 10 உபனிஷதங்களையும் வேத வாக்கியங்களை என்ன பண்ணணும்? ஸ்ரோத்தவ்யோ ஸ்ருதி வாக்கியபிய, நல்ல ஸ்ருதி வாக்கியங்கள்ல இருந்து வேத வாக்கியங்கள்ல இருந்து சிரவணம் பண்ணணும் ஆத்மாவை. அதுக்கப்புறம் மந்தவ்யஸ்ச உபபத்திபிகி, நல்ல லாஜிக்கை யூஸ் பண்ணி, இப்ப நான் சொல்றேன்ல இதெல்லாம் பொய் அப்படின்னு, எப்படி பொய் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்? நல்ல கிரந்தங்கள் இருக்கு, மாண்டுக்கிய காரிக்கா இருக்கு, மாண்டுக்கிய காரிக்காவை வச்சுக்கிட்டு நல்ல கௌடபாதர் பண்ணியிருக்கார். நல்லா விசாரம் பண்ணி இது எல்லாம் திருஷ்யம்தான் அப்படின்னு நல்ல சாலிடா லாஜிக்கை வச்சுக்கிட்டு நிர்ணயம் பண்ணிடுறது மனநம்னு பேர். அதுக்கு பேர் இது பொய் தான் சுவாமி, நான் தான் சத்தியம், பார்க்கிறவன் தான் சத்தியம் அப்படின்னு நிச்சயத்துக்கு வர்றதுக்கு பேர் மந்தனம்னு பேர். அது பாத்தீங்கன்னா மந்தவ்யஸ்ச உபபத்திபிகி, லாஜிக். உபபத்தினா லாஜிக், லாஜிக்கை வச்சுக்கிட்டு நல்லா மனனம் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்துவாச்ச, சிரவண மனனம் முடிஞ்சாச்சு சாமி, நான் சத்தியம், நான் பிரம்மமா தான் இருக்கேன், இது எல்லாம் பொய், இது எல்லாம் மித்தியான்னு நிச்சயமானதுக்கு பிறகு மத்துவாச்ச, நல்லா மனனம் பண்ணதுக்கு பிறகு மத்துவாச்ச சததம் தியேய, சதா காலமும் மனனம் பண்ணதுக்கு பிறகு தியானம் செய்ய வேண்டும். அப்ப அந்த தியானத்துக்கு என்ன பேரு அப்படின்னா நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்ம தியானம். சதா காலமும் சததம் தியேயன்னு சொல்லியிருக்கு. இந்த ஆத்மாவை சதா காலமும் தியானம் செய்ய யோக்கியமானது. இதனால என்ன கிடைக்கும்? ஆத்மாவாரே திரஷ்டவ்யம். இந்த 3த்தையும் பண்ணினீங்கன்னா ஆத்மா தரிசனம் செய்ய முடியும், அனுபூதி பண்ண முடியும். புரிஞ்சா பத்தாது, புரிஞ்சாலும் சிரவணத்திலே புரிஞ்சிடும். புரியறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் தேவையில்லை.
இத்தனை கண்டிஷன்ஸ் எதுக்காக அப்படின்னா இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் எதுக்கு அப்படின்னா அனுபூதி பண்றதுக்காகத்தான். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 3 தான் சாதனம். இதுல பகிரங்கம் அந்தரங்கம் எது சுவாமி? சிரவணம். இப்ப நீங்க சிரவணம் பண்றீங்க, இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் தான் பிரதானம், அந்தரங்க சாதனம். சிரவணம் பண்றது தான் இப்ப உங்களுக்கு வந்து டியூட்டி. இதே நீங்க மனனம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப நான் இப்ப மனனம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப மனனம் பண்ணும்போது நான் எங்கேயாவது போய் பாடம் கேட்கிறேன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா மனனத்துல தீவிரமா இருக்கிறதுனால எனக்கு சிரவணம் பண்ண வேண்டிய வேலை இல்லாம போச்சு. எனக்கு ஆச்சாரியர் மூலமா நல்லா பாடம் கேட்டிருக்கேன். அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சிரவணத்துக்கு நான் போறதே இல்லை. இப்போ எனக்கு சிரவணம் பகிரங்கமா போயிடுச்சு, எங்கேயுமே சிரவணமே பண்றது இல்லை. இப்போ மனனம் எனக்கு அந்தரங்கம். இப்போ உங்களுக்கு அந்தரங்கம் எது அப்படின்னா சிரவணம் தான் உங்களுக்கு அந்தரங்க சாதனமா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகிரங்க சாதனம் எது சுவாமி அப்படின்னா சிரவணம் பண்றவங்களுக்கு பகிரங்க சாதனம் கர்மயோகம். அடிச்சா அப்போ கர்மயோகமும் உபாசனையும் உங்களுக்கு பகிரங்கமா போயிடுச்சு. சிரவணம் தான் இப்போ வந்து பிரதானமான ஒரு காரியம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிரவணமே பகிரங்கமா போயிடுச்சு, எனக்கு மனனம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரதான காரியம். இதே நான் நிதித்தியாசனத்துக்கு போறேன் அப்படின்னா சிரவணமும் மனனமும் பகிரங்கமா போயிடும். அந்தரங்கம் எது அப்படின்னா தியானம் பண்றது மட்டும்தான் அந்தரங்க சாதனம். இதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். நிதித்தியாசனத்துக்கு போச்சு அப்படின்னா ஒரு புஸ்தகங்கள் இருக்காது, யார் வந்து கேட்டாலும் ஒன்றும் தெரியாதுப்பா, வேற யாரும் ஆச்சாரியா இருப்பாங்க போய் கேளு அப்படின்றோம். சப்த பிரவருத்தியே இருக்காது, சாஸ்திர பிரவருத்தியே இருக்காது, வெறும் சுவானுபவம் மட்டும்தான் அங்க வந்து பிரதானம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் தியானிக்கிறது மட்டும்தான் ஆத்மானுபூதிக்கு சாதனமா அந்தரங்க சாதனமா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்காக என்ன பண்றாரு, 3 ஸ்லோகங்களை சூத்திரமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஸ்தாரமா 6வது அத்தியாயத்தை ஆச்சாரியார் ஆரம்பிக்க போறார். ஸ்லோகத்தை ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு. 27வது ஸ்லோகம். ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாஹ்யான், ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாஹ்யான் சக்ஷுஸ்சைவாந்தரே ப்ருவோஹ, சக்ஷுஸ்சைவாந்தரே ப்ருவோஹ பிராணாபானசமௌ கிருத்வா, பிராணாபானௌ சமௌ கிருத்வா நாசாப்யந்தரசாரிணௌ, நாசாப்யந்தரசாரிணௌ ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாஹ்யான், பகிர்பாஹ்யான் சக்ஷுஸ்சைவாந்தரே ப்ருவோஹ, சக்ஷுஸ்சைவாந்தரே ப்ருவோஹ பிராணாபானசமௌ கிருத்வா நாசாப்யந்தரசாரிணௌ. 3 விதமான சாதனைகள் இந்த இடத்துல தியான யோகத்துக்கு முன்னாடி. அஷ்டாங்க யோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், தாரணை, தியானம், சமாதி. லாஸ்ட்ல தான் இந்த சமாதி அப்படின்றது வருது. பிரம்மயோக யுக்தாத்மான்னு ஒரு வார்த்தை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பிரம்மத்திலேயே சமாதி பண்றவனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மயோக யுக்தாத்மா அப்படின்னு பார்த்தோம். அந்த பிரம்மத்துல சமாதி பண்றதுக்கு பேர் தான் நிர்விகல்ப சமாதி அப்படின்னு பேரு. அந்த பிரம்மத்துல சமாதி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முந்தின ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. சமாதி பண்றதுக்கு முன்னாடி தியானம் இருக்கணும், தியானம் பண்றதுக்கு முன்னாடி தாரணை பண்ணணும், தாரணைக்கு முன்னாடி பிரத்யாகாரம் இருக்கணும், பிரத்யாகாரத்துக்கு முன்னாடி பிராணாயாமம் இருக்கணும். இது எல்லாம் ஒன்று பண்ணுனா அடுத்ததுக்கு போய் சேர்க்கும், எல்லா ஸ்டெப்ஸ் எல்லாமே அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்றோம். இந்த அஷ்டாங்க யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய 3 ஸ்டெப்ஸை வந்து பாத்தீங்கன்னா இந்த 27வது ஸ்லோகத்தை சொல்லுது. ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாஹ்யான். அதுக்கு என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா பாஹ்யான் அப்படின்னா வெளி விஷயங்கள், ஸ்பர்ஷான் அப்படின்னா பாஹ்யான் ஸ்பர்ஷான் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய இந்திரிய போக விஷயங்கள். வெளியில இருக்கிறதுல சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம் இருக்குல்ல. நல்ல உணவு வெளியில தான் இருக்கு, நல்ல சப்தம் வெளியில தான் இருக்கு, நல்ல இது ஏசியோட கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, வெளியில ப்ரீஸ் இருக்கு, அதுவும் வெளியில தான் இருக்கு. ஸ்பர்ஷம் ஸ்மெல் வெளியில இருந்து வருது, நல்ல சாண்டல்வுட் ஸ்மெல், அதுவும் வெளியில தான் இருக்கு. அப்ப நம்ம அனுபவிக்கிற இந்த இந்திரிய பிளஷர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய விஷயங்கள் எல்லாம் பகிர்பாஹ்யான் அப்படின்னு பேர். வெளியில இருக்கக்கூடிய பாஹ்யான் ஸ்பர்ஷான்,
வெளியில இருக்கக்கூடிய ஸ்பர்ஷம்னா விஷயங்கள், பாஹ்யான வெளியில இருக்கிறது. வெளியில இருக்கக்கூடிய போக விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர் ஏவ கிருத்வா, பகிர் ஏவ கிருத்வா அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி? அப்படின்னா வெளியிலேயே வைத்து விட்டு, சப்தத்தை உள்ள கொண்டுட்டு போகாம சப்தத்தை வெளியிலேயே வச்சு, கண்கள் ரூபத்தை பார்க்கணும் ஆனா ரூபத்தை உள்ள கொண்டுட்டு போகாம வெளியிலேயே ரூபத்தை வச்சு, ஸ்மெல் வந்தா ஸ்மெல்ல உள்ள கொண்டுட்டு போகாம மனசுக்கு கொண்டு போகாம வெளியிலேயே ஸ்மெல்ல வச்சு, நாக்குல டேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேயே வச்சு உள்ள கொண்டு போகாம. சுவாமி இதுக்கு என்ன சுவாமி பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யாகாரம் அப்படின்னு பேர். பிரத்யாகாரம் அப்படின்னு ஒரு சாதனா இருக்கு. இந்த பிரத்யாகாரம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான சாதனையா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தமம் தமம்னு வெளியில சொல்றோம் பார்த்தீங்களா, சாதன சதுஷ்டயத்துல எதை தமம்னு சொல்றோமோ அந்த தமம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யாகாரம் அப்படின்னு பேர். இந்த பிரத்யாகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமா சொல்ற வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வ விஷய. யாராவது சூத்திரம் எழுதிக்கணும் அப்படின்னா யோக சூத்திரத்துல 2:54 எழுதிங்க. 2:54 போட்டுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரம் நான் 2-3 நாள் கழிச்சு ஆரம்பிச்சிருவேன். சாதனா பாதம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இதெல்லாம் 2:54 வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யாகாரத்தை பத்தி சொல்லுது ஸ்லோகம், சூத்திரம். ஸ்வவிஷய அசம்பிரயோகே சித்தஸ்வரூபானுகார இவ இந்திரியானாம் பிரத்யாகாரா. பிரத்யாகாரம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வவிஷய அசம்பிரயோகே, கண்கள் விஷயத்து பின்னாடி போயிடாம இருக்கணும், ரூபத்துக்கு பின்னாடி போகாம, காது சப்தம் பின்னாடி போகாம, அந்தந்த விஷயங்களோட சம்பந்தப்படாம அந்தந்த கோலக்கங்கள்ல அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லயே அந்தந்த இந்திரியங்கள் நிலை பெற்று நின்றுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரத்யாகாரம்னு பேர். பிரதி ஆகரணம், வெளியில போய்கிட்டு இருக்க இந்திரியங்களை எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டி அங்கங்கயே என்ன பண்றது, நிப்பாட்டுறதுக்கு பேரு பிரத்யாகாரம்னு பேர். இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமம் அப்படின்னு சாஸ்திரத்துல, நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல சொல்றோம். இதெல்லாம் சுவாமி எங்கேயாவது இருக்கா சுவாமி? நல்லா உபனிஷதங்கள்ல இருக்கு. என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருமையான ஸ்லோகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார். நல்ல ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உபனிஷதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நான் லட்சணம் ரைட்டா சொல்றேன். நான் பிரத்யாகாரம்னா என்ன சுவாமி அப்படின்னா, சரதாம் சக்ஷுராதீனாம் விஷயேஷு யதாக்ரமம் தத் பிரத்யாகரணம் தேஷாம் பிரத்யாகாரஸ்ஸ உச்யதே. யோக சூடாமணி உபனிஷத்துன்னு பேரு. யோக சூட்டாமணி உபனிஷத்துல 120வது ஸ்லோகம் சொல்லுது. மந்திரம், மந்திரத்திலேயே இருக்கு, உபனிஷத்திலேயே இருக்கு. பிரத்யாகாரம்னு என்ன சுவாமி அப்படின்னா, சரதாம் சக்ஷுராதீனாம் விஷயேஷு யதாக்கிரமம். இந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, ரூபத்து பின்னாடி போகுது. இந்த காது சப்தத்து பின்னாடி போகுது. ஒவ்வொரு இந்திரியங்களும் அந்தந்த விஷயத்துல சஞ்சரிக்குது. இந்த சஞ்சரிக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் யதாக்கிரமம்னா மெதுவா ஒவ்வொன்னுத்தையா கண்ட்ரோல் பண்றது. கண்ணை க்ளோஸ் பண்றது, காதை க்ளோஸ் பண்றது, எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்றது. எத்து பிரத்யாகரணம், எது வந்து விஷயத்துல போய்கிட்டு இருக்க இந்திரியங்களை ஆர்டரா ஒவ்வொன்றுத்தையும் வெளியில போயிட்டு இருக்கிறத தடுத்து நிப்பாட்டி ரிட்டர்ன் கொண்டு வந்து அந்தந்த கண்ணோட இந்திரியத்தை கண்ணில் இந்த கோலக்கத்திலேயே நிப்பாட்டுறோமோ அதுக்கு பேர் எத்து பிரத்யாகரணம். எது திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வரமோ தேஷாம் பிரத்யாகாரக ச உச்சியதே, அதுக்கு பேர் தான் பிரத்யாகாரம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு ஆச்சாரியர் ரொம்ப தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒன்று சொல்லுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போதும் இன்னைக்கு. அப்ப பிரத்யாகாரம்ன்றது தான் இந்த இடத்துல ஆச்சாரியார் என்ன பண்றார், ரொம்ப அருமையா சொல்றார். ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாக்யான், வெளியில இருக்கக்கூடிய இந்திரிய விஷயங்களை எல்லாத்தையும் வெளியிலேயே வைத்து விட்டு, வெளியிலேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சுவாமி பண்ணணும், பிரத்யாகாரத்துக்கு அடுத்தது தாரணை பண்ணணும். தாரணை என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசபந்த சித்தஸ்ய தாரணா.
சூத்திரம், யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூத்திரம் இருக்கு, தேசபந்த சித்தஸ்ய தாரணா. தாரணனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது யோக சூத்திரத்துல 3:1 அப்படின்னா ஏதாவது ஒரு தேசத்துல ஒரு பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா கட்டி வைக்கிறது, நிப்பாட்டுறதுக்கு பேரு தாரணான்னு பேரு. இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, சக்ஷுஷ் சைவாந்தரே புருவோஹோ. என்ன பண்ணோம், இந்த கண்களுக்கு மத்தியில புருவ மத்தி இருக்கா, சக்ஷுஷ்ச ஏவ அந்தரே, இரு கண்களுக்கு நடுவில் புருவ மத்தின்னு நம்ம சொல்றோம் பாருங்களா, புருவோர் மத்தியே புருவோந்தரே. இந்த புருவ மத்தியில என்ன பண்ணணும், மனதை தொடர்ந்து இந்த புருவ மத்தியில நிப்பாற்றுறது. இதுக்கு ஒரு தேசம் வந்து பாத்தீங்கன்னா தாரணைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்தானங்கள் குண்டலியில இருந்து எல்லாம் சொல்லப்படுது. மூலாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மூலாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா தாரணை பண்ணணும், சுவாதிஷ்டானத்துல தாரணை பண்ணணும், அதுக்கப்புறம் மணிப்பூரகத்துல தாரணை பண்ணணும். அப்புறம் முக்கியமான தாரணை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஹிருதயத்துல தாரணை பண்ணணும். இங்கதான் யாத்திரை ஸ்டார்ட் ஆகுது. ஹிருதயத்துல வந்து தாரணை பண்றது, அதுக்கப்புறம் விசுத்தின்னு தொண்டக்குழியில தாரணை பண்றது, அதுக்கப்புறம் புருவமத்தின்னு சொல்றது ஆக்ஞா சக்கரம்னு பேரு. இந்த ஆக்ஞையில வந்து பாத்தீங்கன்னா அபிமுக்தி கஷேத்திரம்னு பேரு. சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரரா இங்க இருக்கார். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரமமுக்தி ஸ்தானம்னு பேரு. இந்த புருவ மத்தியில வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்றது ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியர் சொல்றார், சக்ஷுஷ்ச ஏவ அந்தரோ புருவோஹோ. கண்களோட பார்வையை என்ன பண்ணணும் அப்படின்னா புருவோ அந்தரே அப்படின்னா அந்த புருவ மத்தியில என்ன பண்ணணும், தாரணை பண்ணி. அப்போ பிரத்யாகாரம் வந்தாச்சு, அதுக்கப்புறம் தாரணம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் பிராணாபானௌ சமௌ கிருத்வா. பிராணனை வந்து பாத்தீங்கன்னா விஸ்டப்படி பிராணன் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போற வாயு பிராணன், உள்ள போகக்கூடிய இன்ஹேல் பண்றது வந்து அபானன், எக்ஸேல் பண்றது பிராணன், இன்ஹேல் பண்றது அபானன். இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சமௌ கிருத்வா, இத வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூக்ஷ்மமா ஈக்குவலா ஆக்க பிராணாயாமம் பண்ண 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 மனசு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தியானத்துக்கு ப்ரிப்பேர் ஆகும். அதனால இந்த பிராணனையும் அபானனையும் சமமாக செய்து நாசாபியந்தரச்சாரின், அந்த பிராணன் அபானன் எங்க சஞ்சரிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாசாபியந்தரவ், இந்த நாசிக்காவோட உள்ளையும் வெளியிலையும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த பிராணனையும் அபானனையும் என்ன பண்ணணும், நல்லா சமௌ கிருத்துவா சமப்படுத்தி. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நம்ம பேச போறோம். அதனால ரெண்டுத்தையும் சமப்படுத்தி என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும்னு சொல்லுது. இன்னும் கம்ப்ளீட் ஆகல இந்த ஸ்லோகம். 3 சாதனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சுவாமி முதல்ல பிரத்யாகாரமா, 2வது தாரணம், 3வது பிராணாயாமம் சொல்லியிருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படப்பாட்டம் இந்த இது வந்து கிரமப்பாட்டம்னு ஒண்ணு இருக்கு. அது கிரமப்பாட்டம்னா என்ன அர்த்தம், இங்க இருக்கிறது கிரமப்படி பாத்தீங்கன்னா முதல்ல பிரத்யாகாரம் பண்ணணும், 2வது வந்து பாத்தீங்கன்னா தாரணை பண்ணணும், 3வது வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் பண்ணணும்னு வருதா. இதை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அர்த்த பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா பலவான். எப்பவுமே சொல்லுவோம், கிரமப்பாட்டத்தை காட்டிலும் அர்த்த பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா பலம் வாய்ந்தது. அர்த்தப்படி எடுத்தீங்கன்னா முதல்ல பிராணாயாமத்தை பண்ணணும். முதல் அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம். அஷ்டாங்க யோகத்துல முதல் அபியாசம் பிராணாயாமம். பிராணாயாமத்தோட பலன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரத்யாகாரம். அதுக்கப்புறம் அந்த பிரத்யாகாரத்துக்கு அப்புறம் தான் தாரணை. அப்ப முக்கியமா 3 சாதனைகள் இங்க ரிப்பீட் வேற மாதிரி ஆர்டர்ல போட்டிருக்கு. நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும். முதல்ல பிராணாயாமம் பண்ணணும், அதுக்கப்புறம் பிரத்யாகாரம் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாரணை பண்ணணும். தாரணை பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப்படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தேஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி
या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुतां भारतामृतसर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्। ओम श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। नारायण नारायण।